இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு குட் பை டிராகன் லைஃப். சீரிஸோட கதை என்னன்னு இப்போதைக்கு சொல்ல விரும்பல. நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். எனிவேஸ் ஓவரா பேசாம வீடியோக்கு ஆஃபணும். எபிசோட ஓப்பனிங்ல செயினெல்லாம் போட்டு ஒரு பழைய டிராகன் இருக்குதா, அதை வந்து சில அட்வென்ச்சர்ஸ் அந்த இடத்துல போட்டு தள்ளுறாங்க. பயங்கரமா டேமேஜ் ஆன அந்த டிராகனுமே, நீங்க எல்லாம் என்ன கொலை பண்ற அளவுக்கு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் கூட இவ்வளவு வருஷமா நான் நல்ல ஒரு நண்பனா தான் இருந்திருக்கேன். ஆனா எதுக்கு நீங்க இதை பண்ணனீங்கன்னு தெரியல. எந்த ஒரு ரீசனும் இல்ல போல, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இருக்கட்டும், நானும் கொஞ்சம் அதிகமா இந்த உலகத்துல உயிரோட இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். கடவுள்கள் உருவான அந்த ஒரு காலகட்டத்துல இருந்து சோ எனக்கான முடிவு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஒரு டிராகன் அப்படியே அழிஞ்சு போக, யம தர்மராஜா நான் முடிவில்லாத ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கு என்ன பாதாள லோகம் கூட்டிட்டு போங்கன்னு அவன் சொல்ற மாதிரி இருக்க சீன் கட் ஆகுது. பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த இசகையில் நடக்கிற அதே கதை. பட் இந்த தடவை ஹியூமனா இல்லாம ஒரு டிராகனா இருந்த நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆயிருந்திருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க அப்பா அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு சில வருடங்கள் கடந்து போகுது. நம்ம ஹீரோ நல்லா வளர்ந்துருக்கானா பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தினைக்கும் சாப்பிடுறதுக்காக வந்து ஃபுட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஐரின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த ஊரை சேர்ந்தவ. சோ அவ கூட சேர்ந்து திருப்பி வீட்டுக்கு போவான். போன ஜென்மத்துல டிராகனா இருந்த நம்ம ஹீரோ இந்த தடவை வந்து ஒரு ஹியூமனா ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெமரியுமே நம்ம ஹீரோக்கு இருக்குது. பிளஸ் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, அங்க வந்து பெருசா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் கிடையாதுங்காட்டி மேஜரா வந்து அக்ரிகல்ச்சர் தான். சோ தினைக்கும் காலையில விவசாயம் பண்ணாதான் சோறு அப்படிங்கிற நிலைமை தான் அந்த இடத்துல. அது பெருசா கஷ்டமா இருக்கிற மாதிரியும் கிடையாது. நம்ம ஹீரோ அதை ரொம்ப ஹாப்பியா தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வயசு ஆயிருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து பெரியவங்க அப்படிங்கிற கணக்குல வந்துருவீங்க. பேரண்ட்ஸ் விட்டுட்டு தனியா தான் வந்து வாழ்ந்தாகணும். எனக்கு இப்ப 16 வயசு ஆச்சு. போன வருஷம் தான் எங்க வீட்டை விட்டு நான் வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தோரமா ஒரு பக்கம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பானா, கூடவே நம்ம ஹீரோவோட அண்ணனுமே இருப்பான். அவன் கேட்பான் இந்த மாதிரி, டே அந்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நீ ஸ்வாம்புக்கு கீது போக போறியான்னு. ஸ்வாம்ப் அப்படின்னா அந்த சதுப்பு நிலம் அப்படி வச்சுக்கோங்க. ஆமா நான் போக தான் போறேன். என்னன்னு போய் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தாகணும்ல நம்ம ஹீரோ சொல்லும் போது, அதுதான் அந்த மாதிரியான வேலை பண்றதுக்கு இந்த ஊர்ல வந்து இந்த கார்டியன் வேலையெல்லாம் பாக்குற ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீயே அதை போய் பண்ணணும். இல்லப்பா இங்க வந்து செக்யூரிட்டி வேலை பாக்குறவங்கலாம் இந்த ஊர்ல இருக்கிற விஷயங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கே வந்து நேரம் சரியா இருக்குது. அப்படி இருக்கும்போது அது ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் தான், அதை போய் நான் ஈஸியாவே முடிச்சுட்டு வந்துருவேன்னு சொல்ல, இருந்தாலும் நானும் கூட வரேன்னு அவங்க அண்ணன் சொல்லும் போதும் பரவாயில்ல, அது வந்து ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது, பாத்துக்கலாம் அப்படிமா. அந்த ஒரு சதுப்பு நிலத்துல சம்திங் ஏதோ வந்து மிஸ் ஆயிருக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து போகணும்னு நினைக்கிறான். பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது அங்க மெலிடா ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி 2 பேரை வந்து மீட் பண்றான். பரவாயில்லையே பெரிய மீனெல்லாம் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த ஒரு நாளுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டியான்னு கேட்கும்போது, நானும் ரொம்ப நாளாவே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பா எதுவும் பெருசா சீன் ஆகாம எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம் தான் சொல்லுவான். அந்த ஸ்வாம்புக்கு போறதுதான். அதே நேரத்துல இந்த ஊர்ல இருக்கிற நிறைய சின்ன பசங்களுக்கு அந்த மெலிடாவும் ஆல்பர்ட்டும் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க, மேஜிக் வெப்பன் யூஸ் பண்றதுன்னு. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ சொல்லுவான், பேசிக்கா இந்த ஊர்ல வில்லேஜ்ல பார்த்தா இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்றதுன்னு சொல்லி அவ்வளவு பேர்லாம் ஒன்றும் கிடையாது. சிட்டில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலேயே வில்லேஜஸ் வந்து தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கும். எடுத்துட்டு வந்த மீன்ல உப்பு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஐரி பொண்ணு இருக்கிறாள், அவ வந்துட்டு ஓய் பிராக்டிஸ் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோமே அங்க போயிட்டு சில மேஜிக் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா, பார்த்தா அந்த இடத்துல ஒரு வயசான லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் சொல்லி தராங்க போல. ஓகே அஃபென்சிவ் ஸ்டைல் எல்லாத்தையும் நல்லா தான் பண்ற, இருந்தாலும் மெடிசன்ல கோட்டை விட்டுற மகனே, சரி அது அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஊரோட சீஃப் இருப்பாரு ஒரு வயசானவர், அவரு பார்த்தா கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டே பாத்துக்கப்போ இவங்க வந்து பெரிய ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்களாமா, கொஞ்ச நாள் இந்த வில்லேஜ்ல தான் ஸ்டே பண்ண போறாங்களாமா, அதனால கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்திருப்பான். பார்க்கும்போது லைக் என்ன அந்த பொண்ணு வந்து பயங்கர ஸ்கில்ஃபுல்லா இருப்பா போலயே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூடியில நிறைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு அவனோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போவான். இந்த இடம் அப்படியே வின்டர் ஆயிருச்சுனாலே சரியான குளிராக ஆரம்பிச்சிடும். சம்மர் ஆயிருச்சு அப்படின்னா பயங்கரமா வெயில் போட்டு கொளுத்த ஆரம்பிக்கும். உண்மையை சொல்ல போனா எப்படிதான் மனுஷங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்களோ அப்படின்னு யோசிப்பான். ஏன்னா அவன் பேசிக்கா ஒரு டிராகன் தானே. சோ அதுக்கப்புறம் நேரா போய் அவங்க அப்பா அம்மா மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பியுமே இருப்பான் போல. சோ எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ வரவேத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, ஓகே தனியா வாழறதுங்கிறது ஜாலியா தான் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு ஏஜ் வந்துருச்சு, சோ அதனால ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதான்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் இப்போதைக்கு டைம் இருக்குது, நான் முதல்ல என் சிங்கிள் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஒரு தம்பி நாளைக்கு தான் நீ அந்த ஒரு ஸ்வாம்புக்கு போக போறியான்னு கேட்க, ஆமா அந்த ஒரு லிசார்ட் இருந்துச்சுல அதே ஒரு இடம் தான் சொல்லுவான். போய் தான் ஆகணுமாப்பான்னு நம்ம
நம்ம ஹீரோட அம்மா வருத்தப்பட்டாலுமே அவங்களோட அப்பா நீ வளர்ந்துட்ட சோ அதனால டிசிஷன் வந்து உன்னோட தான், பட் இருந்தாலும் உங்க அம்மா வருத்தப்படாத அளவுக்கு சேஃபா திரும்பி வந்துட்டாலே போதுமானதான்னு சொல்லுவாரு. சோ அடுத்த நாளுமே ஆகுது, நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே ஊர்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்டான கைகள்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு பாய் பாய் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பெருசா ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தான் இந்த ஊரோட காட்ஸோட கேப்டன் போல, அவனும் வரன்னு தான் சொல்லுவான். ஆனா கூட இருக்கிற அந்த மெலிடாங்கிற பொண்ணு, யோ கேப்டன் நீ அவங்க கூட போயிட்டுனா ஊரை ஏரியா பாத்துக்கிறதுன்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோட டீச்சர் இருக்கிறாங்களா அந்த வயசான அம்மா, அவங்க வந்துட்டு எனக்கு ஏதோ சம்திங் தப்பா இருக்கிற மாதிரி தோணுது, அதனால பாத்துன்னு சொல்லிதான் அந்த ஐரி நம்ம ஹீரோட கையில ஒரு பிரெட்டையுமே கொடுத்து அனுப்பி வைக்க, நான் அப்ப போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்வாம்ப்ல ஒரு பெரிய ஒரு பள்ளி வந்து இருந்தது. அது அடிக்கடி எங்க ஊருக்கு வந்து எப்பயாவது தலையை காமிச்சிட்டு போகும், பட் இருந்தாலும் கொஞ்ச நாளாவே அது எங்க ஊருக்கு வரதே கிடையாது. மேபி அது இருக்கிற அந்த ஒரு சதுப்பு நிலத்துல ஏதாவது நடந்திருக்கலாம், இது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலுமே யாராவது ஒருத்தர் போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு வரணும்ல, அதுக்காக தான் நான் போயிருந்திருக்கேன்னு சொல்லிட்டு கடைசி அந்த ஒரு சதுப்பு நிலத்துக்குமே வந்துருவானா. வந்துட்டு அவனோட மேஜிக் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அந்த தண்ணியில வந்து எர்த் எலிமெண்ட் வந்து அதிகமா இருக்குதுன்னு, வாட்டர் எலிமெண்ட் வந்து கம்மியா இருக்குது, வீக்கனா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சிம்பிளா சொல்ல போனா உயிரினங்கள் வாழ்றதுக்கு அது ஏதுவா இல்லன்னு அவனுக்கு புரிய வருது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்கும் போது உடனே தன்னோட சோட எடுத்துட்டு, ஓகே இந்த இடத்துல இப்போதைக்கு வேற ஏதாவது மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா பவர்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பாளா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே முட்டாள் மனுஷனே அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவனை பயமுறுத்தலான்னு சொல்லி சும்மா அந்த இடத்துல வந்து நாகினி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஓ பாம்பு பொண்ணுங்க, ஆனா இவங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் யோசிப்பான், இவங்க இந்த இடத்துல இருக்க மாட்டாங்களேன்னு. ஆனா புள்ள பூச்சி பயமுறுத்த தெரியாம சும்மா ஆடிக்கிட்டு இருக்கும் போது அப்ப டக்குன்னு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் ஒன்று வர மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா பயந்து போக நம்ம ஹீரோ கூட்டு வந்து அப்படியே ஓரமா இடத்துல வந்து ஒளி வச்சுக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது, ஓகே பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மட் மான்ஸ்டர் வந்து ஒரு எர்த் எலிமெண்டால இருக்கிறது. ஈவன் அந்த ஒரு பாம்பு பொண்ணு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஒரு சதுப்பு நிலத்துல பார்த்தா பள்ளி உயிரினங்கள் சிலது இருந்துச்சு, பட் ரீசெண்டா வந்து ஏதோ ஒரு எர்த் குவைக் ஒரு நிலநடுக்கம் வந்ததாமா. சோ அது மூலமா தான் மேபி இந்த ஒரு எர்த் எலிமெண்ட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகி அந்த ஒரு பள்ளிகள்லாம் இங்க இருந்து போயிருக்கும். சோ இந்த மாதிரி பாம்பு பொண்ணுங்க வந்து மேஜிக்கலா பயன்படுத்துவாங்க தானே, சோ இதை தோக்கடிக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவு அதுக்கு ஒத்துக்க நம்ம ஹீரோ சிக்னல் கொடுத்த உடனே ரெண்டு பேரும் நேரா போய் அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அது இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம், நம்ம ஹீரோ உள்ள போது அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு மேஜிக்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு பெரிய பாம்பு மாதிரி வர வச்சு அப்படியே அந்த ஒரு மட் மான்ஸ்டரை நகர முடியாம அதே இடத்துல வந்து ட்ராப் பண்ண கிடைச்சதுல சான்ஸ்னு சொல்லி உள்ள இறங்குற நம்ம ஹீரோ சோட வச்சு அந்த ஒரு மட் மான்ஸ்டரை அதே இடத்துல காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஒரு பாம்பு பொண்ணும் அன்னைக்கு நைட் அங்கதான் தங்கி இருந்திருப்பாங்களாம். ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஒரு பாம்பு பொண்ணு பேர் வந்து செலீனா அப்படின்னும், சரி உங்க குரூப் வந்து பேசிக்கா இந்த இடத்துல இருக்க மாட்டீங்களா, அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க சுத்திட்டு இருக்கிறாங்க போதுதான் அந்த பாம்பு குரூப்ல ஆக்சுவலி ஒரு 17 வயசு ஆனதுக்கு அப்புறமே தனக்கான பார்ட்னரை தேடிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவாங்களாமா. இந்த பாதி பாம்பு பாதி ஹியூமனா இருக்கிற இந்த ஒரு ரேஸ் இருக்குதுல்ல, இவங்க முதல்ல ஹியூமனா தான் இருந்திருப்பாங்க, பட் இருந்தாலும் ஒரு விதமான சாப மாதிரி தான் இவங்க வந்து ஒரு பாதி பாம்பாவும் பாதி ஹியூமனாவும் சுத்திட்டு இருக்கிறாங்களா, அதனால இவங்க பாடியில வந்து அதிகமான பாய்சன் வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி பாம்புங்களோட பார்ட்னரா இருக்க போறவங்களோட பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உயிரோடவே இருக்க முடியும். அதனாலதான் இவங்களுக்கு ஒரு பார்ட்னர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு டிராவல்ல தான் எங்க அம்மா கூட எங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சாரு, ஏன்னா எங்க அப்பாவுமே வந்து ஒரு ஹியூமன் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமைச்ச சாப்பாடுலாம் கொடுப்பானா. அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இருந்தாலும் எங்க அம்மா செய்யற அளவுக்கு வராது, ஏன்னா எங்க அம்மா வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நாங்களுமே குளிர்கால அன்னைக்கெல்லாம் சாப்பிடுவோம், அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்லாம் ஏகப்பட்ட மேட்டர் சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். அந்த செலினா உனக்கு உன்னோட பேரண்ட்ஸ் அவ்வளவு பிடிக்குமா, ஏன்னா அவங்கள பத்தி பேசும்போது நீ பயங்கரமா சிரிக்கிறாங்க போது நம்ம ஹீரோவும் அவன் டிராகனா இருக்கும் போது ஒரு குகையில ரொம்ப வருஷமா தனியா தான் இருந்திருப்பானா, அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஆமா எனக்கு என்னோட ஃபேமிலி கூட இருக்கிறது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவான் இந்த ஒரு வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆயிருச்சு. அந்த ஒரு பாம்பு பொண்ணுமே தன்னோட பார்ட்னரை தேடி அங்கிருந்து கிளம்பலாங்கும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், சரி இந்த மாதிரியான பாம்பு பொண்ணுங்களுக்கு லைஃப் எனர்ஜி வந்து ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது சம்திங் ஏதோ லைஃப் எனர்ஜி வந்து ஷேர் பண்ண அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே கீழே விழுந்துருவாளா. சாரி இவனை வந்து பயமுறுத்தலாம் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அனுப்பி வைக்கும் போது, ஓ ஒருவேளை நான் டிராகனா இருக்கிறங்காட்டி என்னோட லைஃப் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போலன்னு யோசிச்சுட்டு அந்த செலீனா அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் வீடு திரும்புகிறான். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல அந்த செலினோங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ வருவாளா, பொண்ணு இந்த மாதிரி நீங்க தனியால டிராவல் பண்ணக்கூடாது, இது வந்து உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த செலினோ இல்ல நான் பாக்குறதுக்கு வீக்கா தெரிஞ்சாலுமே ஸ்டில் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கும் போது அவளோட காலுக்கு கீழே பாம்பு மாதிரி இருக்கும்ல, அதை பார்த்து பயங்கரமா பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. ஆஹா பாம்பு பொண்ணு வந்திருக்குதுன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க சீன் கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவோட வில்லேஜ்ல இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோக்கு மேஜிக் சொல்லி கொடுக்குற லேடி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க
தான் நம்ம ஹீரோக்கு எப்பயுமே வந்து மேஜிக்கல் போஷன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ரொம்ப ஈஸியாவே அந்த ஐரிங்கிற பொண்ணு வந்து மேக் பண்ணிடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா தடுமாறிட்டு இருப்பானா. சரி ஐரி நீ மேக் பண்ணிட்டானா நீ போய் வெளியில விளையாடலான்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு நான் போய் அம்மாக்கு சமைக்க ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போவா. அதுவே நம்ம ஹீரோட மைண்ட்ல ஓடும், போன ஜென்மத்துல தான் நான் தான் டிராகனா இருந்தேன்ல, டிராகனா இருக்கும் போது தான் எனக்கு எந்த ஒரு மேஜிக்கல் போஷன்ஸையும் வந்து நானா உட்காந்து உருவாக்கணுங்கிற எந்த ஒரு தேவை இருந்ததில்ல. சோ மேபி அந்த ஒரு காரணத்தால தான் எனக்கு இதுல நிறைய தடுமாற்றங்கள் இருக்குதுங்கும் போது அந்த ஒரு டீச்சருமே நம்ம ஹீரோவை பார்த்து நீ உண்மையிலுமே பயங்கர டேலண்டடான ஒருத்தன் தான், சோ இதையுமே வந்து சூனர் கத்துக்கலாம், எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் எடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சீரப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தேவையில்லாதங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. சோ ஒன்ஸ் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஆஹா பிராக்டிஸ்க்குலாம் டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேகமா அங்கிருந்து போயிட்டு இருப்பானா. அப்ப அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு எங்கப்பா பிராக்டிஸ்க்காக போயிட்டு இருக்கிறியா, சரி வாவன் வந்து ஒரு கப் பால் அடிச்சிட்டு போவேன்னு சொல்லிட்டு சரி கூப்பிடுறானுங்களேன்னு சொல்லி அதையும் போய் குடிச்சிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்டினாங்கிற பொண்ணு புதுசா ஊருக்கு வந்து இருப்பாள்ல, அவ நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடி போறதெல்லாம் கவனிக்கிறா. பார்த்தா அந்த கிராமத்துல இருக்கிற சின்ன பசங்களா இருப்பானுங்களா, அவனுங்க எல்லாருக்கும் அந்த ஆல்பர்ட்ங்கிற வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துருவான். எல்லா சின்ன பசங்களுக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும் போல, வந்துட்டு என்னோட ஸ்பீரை பாத்தீங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஆனா அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புதர்ல வந்து சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றானா. சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு உடனே ஒரு விளக்க வந்து எடுத்துக்கிட்டு மத்தியானம் நான் என்னத்தை பார்த்தேன், கண்டிப்பா அது வந்து ஒரு மான்ஸ்டர் ஆகிறதுக்காக தான் அதிக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போய்கிட்டு இருப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல மான்ஸ்டர் தான் இருக்கும். ஆனா அது வந்து அந்த செலினோ பொண்ணா இருப்பாளா. ஆமா நீங்க என்ன பண்ற, ஏதோ பார்ட்னர் வந்து தேடி போறதால சொன்னங்க போது நானும் அதுதான் தேடி போயிட்டு இருந்தேன், நானே சரியான பயந்தாங்கோலி, நான் எப்படியோ இருக்கிற தைரியத்தை எல்லாத்தையும் வர வச்சுட்டு ஹியூமன்ஸ் கிட்ட போய் இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவனுங்க எனக்கு மேல இருக்கிறானுங்க, நான் ஒரு பாம்பு பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சோடனே ஆளுங்க இருக்கவே மாட்டேங்கிறானு உடுஜூட்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்ல, ஓ அதனாலதான் நீ என்ன மீட் பண்றதுக்காக வந்திருக்கியா, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நானுமே உன்னை அன்னைக்கு பார்த்ததுல இருந்து திருப்பியோட பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சரி நீயே வந்ததுங்கிறது நல்லதான் போச்சு, எப்படி இருந்தாலும் நீ ஹியூமன்ஸ் கூட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணி ஆகணுங்கும் போது மேபி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஒரு வில்லேஜ்ல தங்கிக்கிறியான்னு கேட்க நான் எப்படி தங்குறது, அது மட்டும் இல்லாம உன் வில்லேஜ்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா பயங்கரமா பயந்து போவாங்கன்னு சொல்ல, இல்ல இல்ல என் வில்லேஜ்ல உன்ன மாதிரியே பாதி ஹியூமனாவும் பாதி அனிமலாவும் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கதான் செய்யறாங்க, சோ அதனால பெருசா உன்னையுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க போது, இருந்தாலுமே நான் வந்து ஒரு லாமியா வச்சேன்னு சொல்லுவாள், ஒரு பாம்பு பொண்ணு ஆச்சுன்னு, மேபி ஒரு பாம்பு பொண்ணா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களை வந்து ஆக்வர்டா ஃபீல் பண்ண வைக்கலாம், பட் இருந்தாலும் ஆப்வியஸ்லி லேட்டர் அவங்க வந்து கண்டிப்பா சரியாக தான் போறாங்க, உங்ககிட்ட இருக்கிற பர்சனாலிட்டியும் உன்னோட பவர்ஸுமே வந்து அவங்கள மனசை மாத்துறதுக்கு போதுமானதா இருக்கும், சோ அதனால வரையா என்னன்னு கேட்கும் போது அவளுமே ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும்னா ஓகே கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்லுவாளா. கூடவே ஓகே நான் வந்து உன்னை தேடி வந்ததுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது, ஆக்சுவலி போன தடவை நீ என்னை விட்டுட்டு போகும்போது ஒரு லைஃப் எனர்ஜி வந்து ஷேர் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்தது, திருப்பி அதே மாதிரி பண்றேன்னு கேட்க கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி அவனோட லைஃப் எனர்ஜியை வந்து அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணுவான். கூடவே ஒரு முக்கியமான ஒரு பிளானை வந்து போட்டாகணும் அப்படிமானா சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் தொடர்ந்து ஒரு 3 நாளுக்கு அவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சில மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து சாகிச்சு போட்டிருந்திருக்காங்களா, அந்த ஊரோட கார்டியன்ஸ்ல இருப்பானுங்களா, அவனுங்களும் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருவானுங்க, யார் அது தொடர்ந்து 3 நாள் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுன்னு. கூடவே அந்த இடத்துல சில இந்த தடம் அச்சுகள்லாம் இருக்குமா, அதை பார்க்கும்போது மேபி இது வந்து அந்த பாம்பு பொண்ணுங்களா இருக்க சான்சஸ் ஜாஸ்தி, ஆனா அந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வந்து பயங்கர டேஞ்சரஸ், ஏன் அது வேட்டையாடின ஒரு விஷயத்த கொண்டாந்து நம்ம ஊர் பக்கத்துல போட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஊரோட தலைவர்கள் பெரிய தலைக்கட்டுங்களா இருக்குமா, அவங்க எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன், மேபி அது வேட்டையாடின மிருகங்களை நம்ம கிட்ட கொண்டாந்து போட்டு போறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமோன்னு சொல்லி சில பேர் யோசிக்கும் போது அதுவே சில பேர் அந்த பாம்பு பொண்ணு ஹைலி டேஞ்சரஸ், சோ அதனால அதை வேட்டையாடிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஈவன் அந்த காட்ஸோட ஹெட் இருக்கிறான்ல அந்த மொட்டை தலையன், சோ அவனுமே வந்து ஓகே கண்டிப்பா அதை வந்து நம்ம போட்டு தரலாங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருப்பான். வெளியில நம்ம ஹீரோ அப்படியே சில வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எதுக்கு இவனுக்கு வந்து ஒரு மான்ஸ்டருக்கு இவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, மேபி கண்டிப்பா இவனுங்க செலினோட பர்சனாலிட்டி பத்தி புரிஞ்சுக்கிட்டானுங்கன்னா மாறிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துல நம்ம ஹீரோட டீச்சர் இருக்கிறாங்களா அவங்க மொட்டை கிட்ட ஓகே ஃபைன் நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், நீ வந்து இந்த வில்லேஜ் ரொம்ப கேர் பண்றாங்கலாம் நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா இருந்தாலுமே ஸ்டில் அந்த ஒரு பாம்பு பொண்ணு அது வேட்டையாடின விஷயத்த கொண்டாந்து இங்க போட்டு போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணுங்கும் போது அப்ப அந்த ஐரிங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவ வருவாளா, நம்ம ஹீரோட டீச்சர் ஏதோ ஃபார்ச்சூன் டெல்லிங் இந்த ஜோசிய மாதிரி சம்திங் எதையோ வச்சிருந்திருப்பாங்க போல, அதை கொண்டாந்து கொடுக்கும் போது அதை பார்த்தவங்களுமே அந்த பாம்பு பொண்ணு இந்த வில்லேஜுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல சகுனம் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. இது கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் எப்படியோ பிளான் சக்சஸ்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வேகமா அந்த ஒரு பாம்பு பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு சொன்னபடியே எல்லாத்தையும் பக்காவா பண்ணிருக்கேன், என்ன பாராட்டுறதுல எதுவுமே கிடையாது, இது எல்லாமே உங்க ஐடியா தான், ஈவன் வேட்டையாடுறது கூட நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க, சரி இருக்கட்டும், இப்போதைக்கு உன்னை வந்து பெரிய டேஞ்சரா எங்க வில்லேஜ்ல இருக்கிற யாருமே பாக்குறது இல்ல, சோ அதனால இன்னும் ஒரே ஒரு பினிஷிங் டச் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லுவான். சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த கார்டியன்ஸ்ல இருப்பானுங்கள அவனுங்க வந்து இன்னும் சில சின்ன பசங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி
வந்து நடத்தலாம்னு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதுதான் வந்து கரெக்டான ஒரு டைம்னு. ஏன்னா இந்த இடத்துல கேப்டன், அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் அந்த மலிதாங்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தா ஹீலர் பொண்ணு ஒருத்தமே இருப்பாளா. சோ இவங்க எல்லாரும் பாக்குற விதத்துல தான் அவன் கடைசி அந்த பினிஷிங் டச்சையும் வந்து பண்ண போறான். எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பா ரெடியா இருப்பீங்கன்னு சொல்லி அந்த அப்படியே புதற பார்க்க அந்த இடத்துல அந்த செலினா பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருப்பாளா. என்னன்னு காட்டுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ நேத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்திருப்பான், ஒன்ஸ் நாங்க நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக திருப்பி இதே ஒரு புதர் இருக்கிற இடத்துக்கு தான் வருவோம். நான் வந்து ஒரு டென் ஒன்னு இருக்கும் இங்க, அதுக்குள்ள போய் மாட்டிக்கிற மாதிரியும் ஒன்ஸ் நான் வந்து சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வந்து நீ காப்பாத்துறதுக்காக வா. ஒன்ஸ் நீ என்ன காப்பாத்திட்ட, நீ காப்பாத்துறத மத்தவங்க எல்லாம் பாத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னை வந்து ஒரு டேஞ்சரா நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்திருக்க. அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துவ பண்ணிட முடியுமா நினைச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு அங்கிருந்து ஒருத்தன் வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்ன பாம்பு பொண்ணான்னு யோசிக்க நம்ம ஹீரோ நான் வர சொல்லவே இல்லையே நினைப்பானா. அந்த பொண்ணுமே நான் இங்கதான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து பார்த்தா பெரிய ஒரு கரடி ஒண்ணு வருமா. அதை பார்த்து இருக்கிற எல்லாரும் பயந்து போயிருவாங்க. இது என்னடா காட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்குன்னு யோசிக்க எல்லாரும் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அந்த கேப்டன் இருக்கிறான்ல அவனோட குட்டி பையன் ஒருத்தர் இருப்பானா. சோ அவன் அதுகிட்ட வந்து மாட்டிக்கிறான். உடனே அந்த பையனை காப்பாத்துறதுக்காக வேகமா நம்ம ஹீரோ ஓடி போகும்போது அப்படியே அந்த செலினோ இருக்கிறாள் அவளும் உள்ள போந்து நம்ம ஹீரோவையும் அந்த பையனை மேலே நின்னு காப்பாத்துறா. அந்த கரடி அவளை அட்டாக் பண்ணிருது. அவளுக்கு பயங்கரமா பிளட் லாஸ் ஆகும்போது ஒன்ஸ் நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் சேஃபா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செலினோ அப்படியே அந்த ஒரு கரடியை பார்த்து முறைப்பா பார்க்கணும். அவ்வளவுதான், அது பயந்து போயிட்டு அப்படியே திருப்பி காட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிரும். எப்படா இது அந்த பொண்ணு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். உடனே அந்த கேப்டன் இருக்கிறான்ல அவன் பையனை திருப்பி வர சொல்லிட்டு ஈவன் நம்ம ஹீரோவையும் தள்ளி வா, அது வந்து ஒரு பாம்பு பொண்ணு, அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது என் உயிரை காப்பாத்துச்சுடா, அதுக்கு வந்து நான் நன்றி கடனா அது கூட தான் நான் நிப்பேன், அதை வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி பாம்பு பொண்ணு நீ தான் இது போல நாளா எங்க கிட்ட வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது ஆமா ஆமா நான் தான் வந்து வேட்டையாடி போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்க வில்லேஜ்ல தங்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்க ஃபேமிலியோட ரூல்ஸ் படி ஒன்ஸ் ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நான் நினைச்சதை விட டிராவல் வந்து அவ்வளவு ஃபன்னா இல்ல, ரொம்ப தனிமையோட இருக்குது. நான் வந்து ரொம்ப நாள் உங்க வில்லேஜ்ல வந்து தங்க மாட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் வந்து தங்கறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் மன்றாடிட்டு இருக்கும்போது ஆமா பாம்பு பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சர்னு சொன்னாங்க, ஏன் இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா நடந்துக்கிறான்னு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா கூட ஒரு ஹியூமன் தான், எனக்கு ஹியூமனுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கெடுதல் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்லி அவ அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த டீம்ல ஒரு ஹீலர் பொண்ணு இருப்பா இல்ல. சோ அவ பார்த்தா லைக் திடீர்னு வந்து கடவுள்கிட்ட பேசுற மாதிரியும் இவங்க முன்னாடி இருக்கிற இந்த பாம்பு பொண்ணு வந்து ஒரு நல்லவதா அப்படின்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை இவங்க வில்லேஜ்ல ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தா அப்படியே மயங்கிடுறாளாம். அங்க சீன் கட் ஆகுது. செலினாக்காக அந்த வில்லேஜ்ல தனியா ஒரு வீடு வந்து அலாட் பண்ணியிருந்திருக்க. சரி எப்படி இருக்குன்னு போய் பாருங்க போது அவளும் உள்ள வராளா. பார்த்தா ஏகப்பட்ட குஷன் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் கேப்டன் என்னோட பையனை நீங்க காப்பாத்துறீங்க, பட் இருந்தாலும் உங்க மேல வெப்பனை பாயிண்ட் பண்ணது எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கு பாம்பு பொண்ணுங்களை பத்தி அவ்வளவு தெரியாது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த ஐடியும் கேட்பாளா. ஒரு பங்குக்கு நம்ம ஹீரோவுமே என் பேரு தான் டோலன், உங்களை மீட் பண்ணது சந்தோஷம் அப்படிங்கும் போது முன்ன தெரியாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் கை கொடு. ஹீரோ அந்த செலினாவை ஊர்ல கூட்டு வந்திருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்களா. எப்படியோ இவளுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. எனிவேஸ் என்னோட ஃப்ரெண்டான மைரால் உனக்காக நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட ஆன்மா மட்டும் வெளியே வரும். இந்த மாதிரியான ஒரு பவரை நம்ம ஹீரோனால யூஸ் பண்ண முடியும் போல. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு டைரக்டா வானத்துல போகும்போது அந்த இடத்துல ஏதோ சொர்க்கத்துல ஒரு கோட்டை இருக்கிற மாதிரி இருக்குதா. சோ அங்க இருக்கிற ஒரு காடஸோட பேர் தான் அந்த மைரால் அப்படிங்கிறது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. என்னடா அப்புறம் அந்த பாம்பு பொண்ணு ஒருத்தர் இருந்தாலே அவளை பத்தி தான் பேச வந்தியான்னு கேட்கும் போது ஆமா அவனோட ஆர்கல் அது இல்லைன்னா கண்டிப்பா என்னால அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது, உனக்கு நான் கடமைப்பட்டிருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம திருப்பி நான் தான் ஒரு ஹியூமனா பிறந்திருக்கேன், ரீபான் ஆயிருக்கேன் அப்படிங்கறத கூட உன்னால உணர முடியுது அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் உன்னோட சோல் வரும்போது என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு டிராகனா நீ இதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷம் இருக்கும்போது வாழ்க்கையில சுத்தமா பிடிப்பே இல்லாம இருந்த அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவுமே நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். ஈவன் அந்த ஹீரோஸ் வந்து அவங்களோட சோடை யூஸ் பண்ணி என்ன கொலை பண்ணும் போது கூட சாகரமே அப்படிங்கிற எந்த ஒரு வருத்தமே எனக்குள்ள இல்ல, எப்படியோ எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனா ஒன்ஸ் லக்கிலி நான் வந்து திருப்பி ரீபான் ஆகும்போது அது ஒரு ஹியூமனா வந்து பிறக்கும் போது வாழ்க்கைய பத்தின என்னோட எண்ணம் வந்து மாறிடுச்சு. நான் நிறைய பேரை மீட் பண்ணி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்லாம் சொல்ல அதான் என்னால பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த ஒரு லைஃப் உனக்கு பிரைட்டா தான் இருக்கும். ஈவன் அந்த பாம்பு பொண்ணுக்குன்னு சொல்ல அடுத்த நாள் காலையில வேகமா அந்த பாம்பு பொண்ணு வந்துட்டு யோ என்னையா இன்னும் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுப்பும் போது ஒன்னும் இல்ல என்னோட பழைய ஃப்ரெண்ட வந்து கனவுல மீட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவானா. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நம்ம அந்த கிறிஸ்டினா பொண்ணு கூட சேர்ந்துகிட்டு உருளைக்கிழங்கு விதைக்கிறோம்னு சொன்னியே மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கிறிஸ்டினா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா. அதுவே சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. நியூஸ் பேப்பரை போடுற ஒரு பையன் ரீசெண்டா தொலைஞ்சு போன பொண்ணை பத்தின நியூஸ் அப்படிங்கிற சொல்லி கத்திட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற ஒரு அகாடமில ஒரு மெய்டு வேகமா வந்துட்டு ஒரு லெட்டரை ஒலிவியா அப்படின்னு சொல்லி அந்த அகாடமியோட ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுக்கும் போது அந்த லெட்டர் ஆக்சுவலி நம்ம கிறிஸ்டினா இருக்கிறாள் அவகிட்ட தான் வந்திருக்கோமா. சோ வேகமா அந்த ஒலிவியாவும் படிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட வில்லேஜுக்கு தானே அந்த கிறிஸ்டினா பொதுக்கி வந்திருக்கா. அது ஒரு சாதாரணமான
சாதாரணமான ஒரு வில்லேஜ் தான், பெரிய கம்ஃபர்ட்ல எதுவும் இல்லனாலும் அவ போன டைம்லயே நம்ம மெலிடா இருக்கிறாள் அந்த வில்லேஜ பாதுகாக்கிற குரூப்போட ஒரு வைஸ் கேப்டனா இருப்பாளா. அவ கூட கிறிஸ்டினா வந்து சண்டை போடும் போது ரொம்ப ஈஸியாவே நம்ம கிறிஸ்டினா அந்த மெலிடா வந்து தோக்கடிச்சிருவா. இருந்தாலும் மெலிடா கிட்ட அவ ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கும் போது பரவாயில்லையே கிறிஸ்டினாவோட ஸ்கில்ஸ் வந்து சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. ஈவன் அன்னைக்கு நைட்டு அவங்க ஊர்ல வந்து கிறிஸ்டினாக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்களா. சோ அந்த டைம்ல கூட பொண்ணுங்கெல்லாம் என்னப்பா அந்த பொண்ணு வந்து பார்க்கவே பல இருக்குது அப்படிங்க சொல்லி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அந்த ஊரோட அந்த காட் டீமோட கேப்டன் ஒருத்தர் இருப்பாருல்ல, சோ அவரு நாமா அப்புறம் சரகலா டிபியா அப்படிங்க சொல்லி வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது கூட இருக்கிறவங்க எல்லாம் இவரு கூப்பிடுறாருன்னு இவரு கூட எல்லாம் கொஞ்சம் சரக்கு அடிக்காதீங்க, இவங்க காலையில வரைக்கும் அடிப்பாரு, தலைவனுக்கு கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் அங்க இருந்து அலேக்க தூக்கிட்டு போயிருவாங்களா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த கிறிஸ்டினா வந்து தூங்க போகும்போது ஈவன் வெளியில சுத்தி இருக்கிற அந்த கேப்டன் அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத வந்து கவனிக்கிறான். தான் தனியா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்த உடனே அப்படியே வெளியில எந்திரிச்சு போயிட்டு அவளோட ஸ்வாட வந்து காத்துல ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்ப அந்த வழியா செலினாவும் நம்ம ஹீரோவும் வரும்போது அங்க இருக்கிற கிறிஸ்டினாவை பார்த்துட்டு என்னம்மா ஸ்வாட் பிராக்டிஸ் பண்றியான்னு கேட்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவ சொல்லும் போது அவ சோகமா இருக்கிறத கவனிச்ச செலினா எங்க கூட வரீங்களான்னு சொல்லி கூட்டிட்டு போய் நேரா அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாளா. எனக்கு இந்த ஒரு வீடு தான் ஒதுக்கி இருந்திருக்காங்க. ஈவன் நீங்க பாத்தீங்களா என்னோட பெட், இந்த பெட்ல படுத்துட்டு அப்படியே பயங்கரமா தூக்கம் வரும், வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு சொல்ல மேபி உன்ன மாதிரியான பாம்பு பொண்ணுக்கு அந்த பெட் கரெக்டா இருக்கலாம், நான் ஹியூமன்ஸுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்க அந்த கிறிஸ்டினாவும் அப்படியே அந்த பெட்ல வந்து படுத்துக்கிட்டு இல்ல உண்மையாலே வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லுவா. அது வந்து வைக்கோலா இருந்திருக்கும், சூப்பரா இருக்குல்ல. இந்த பெட்டை வந்து மெத்து நாக்கறதுக்கு அந்த கேப்டன் இருக்கிறாருல அவரு கொடுத்த ஐடியா தான். முதல்ல இந்த வில்லேஜுக்கு வரும்போது என்ன ஏத்துக்குவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அவ்வளவு லவ்வபுளா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன் ஒரு வரவேற்பு எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த செலினா இருக்கிற இந்த ஊர் மக்களை வந்து பயங்கரமா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாளா. கூடவே இங்க இருக்கிற கேப்டனோட ஒய்ஃப் வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டினாக்கும் அப்பதான் தெரியுது ஓகே அதுக்கு தான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே காலங்காத்தாலே அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்களா. ஆமா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவனோட அண்ணன் கூட இங்க இருக்கிற ரிவர்ல பயங்கரமா பெருசா மீனெல்லாம் கூட பிடிப்பான் தெரியுமா. ஓ அவ்வளவு பெரிய மீனெல்லாம் அந்த ரிவர்ல இருக்குதா என்ன. அது மட்டும் இல்ல இந்த ஊர்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஈவன் அந்த வைஸ் கேப்டன் பொண்ணு இருக்கிறாள்ல மெலிடா அவ கூட வந்து நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நேரமா அந்த கேப்டனோட இடத்துக்கு தான் போவாங்களா. ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா பால் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன். நீங்க அவ்வளவு பெருமைப்படுற இந்த ஒரு பால் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி நானும் டேஸ்ட் பண்ணலாம நம்ம கிறிஸ்டினாவும் வருவாளா. ஆனா அவகிட்டே ஒரு கப்பு கொடுக்கும் போது அவளும் பயங்கரமா அதை வந்து குடிக்க உடனே நம்ம கேப்டன் பயங்கரமா சரக்கு அடிக்கிற ஒரு பார்ட்டி நினைக்கிறேன். சரி நம்ம ஏன் இந்த மில்க வந்து ஒரு சரக்கு போட்டியா நினைச்சுக்கிட்டு யார் அதிகமா குடிக்கிறாங்கன்னு பாக்கலாமான்னு கேட்கும் போது போட்டிக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினாவும் அக்செப்ட் பண்ணிக்க ரெண்டு பேரும் மாறி அந்த இடத்துல குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. கப்பா அடிக்கிட்டே இருக்கேன். என்னடா என் தலைவன் கேப்டனே வந்து லைட்டா ஜர்க் ஆகுறானே அப்படின்னு அங்க இருக்கிறீங்களா ஷாக் ஆவாங்களா. சோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல கிறிஸ்டினா வந்து ஜெயிச்சிருவாளா. இருக்கிற எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணும்போது முதல்ல கிறிஸ்டினாக்கு ஆக்வர்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னமா இந்த அளவுக்கு உன்னையே புஷ் பண்ணி குடிச்சுக்கிறியே ஏதாவது பிரச்சனை ஆயிர போதுன்னு சொல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் ஆகாது, இன்னும் கூட 2-3 கப் எக்ஸ்ட்ரா உள்ள அடிப்பேன்னு சொல்ல அப்ப அந்த கேப்டனோட பொண்ணு இருக்கிறாங்கல்ல சோ அவங்களும் ஒரு கப் மில்க் கொண்டு கொடுக்கும் போது அதையுமே கிறிஸ்டினா வந்து குடிக்க சோ அது மூலமா அவங்க வில்லேஜஸ் கூட கிறிஸ்டினா வந்து பயங்கர ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறா. சோ இந்த மாதிரி தான் ஹீரோவோட ஹெல்ப் மூலமா தான் அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் கூட என்னால வந்து பழக முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருந்திருக்கும். பரவாயில்லையே நம்ம கிறிஸ்டினா பாம்பு பொண்ணு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காளே அப்படின்னு அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண இந்த ஒரு விஷயம் உடனே அந்த அகாடமில இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குமா. என்னது பாம்பு பொண்ணு கூட எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒலிவியா கிட்ட கீரன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்துட்டு அப்புறம் என்ன பாம்பு பொண்ணு கூட எல்லாம் ஒருத்தி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறாளாமா, அதெல்லாம் வந்து லைட்டா டேஞ்சரஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இருக்கட்டுமா முதல்ல உனக்கு அதை பத்தி என்ன கவலை, அதுவும் இல்லாம அந்த பாம்பு வந்து ரொம்ப கைண்டா தான் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்களே லெட்டர்ல 1000 சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு இல்ல அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு இருக்க முடியுமா. என்னதான் இருந்தாலும் நம்மளோட பாதுகாப்பு தானே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த ஒரு வில்லேஜ் அது யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்க அப்ப அந்த இடத்துல ஒரு வயசான வந்துட்டு அந்த வில்லேஜ் என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது, உடனே நாளைக்கு நான் ஆளுங்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன், அங்க என்னன்னு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள நம்ம ஹீரோ அந்த பாம்பு பொண்ணு அந்த கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஃபார்ம்ல அப்படியே உருளைக்கிழங்குல விதைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஒரு ஆபீசரும் வந்திருப்பாரா, இங்க ஏதோ ஒரு பாம்பு பொண்ணை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களாமா, அது வந்து சட்டத்துக்கு விரோதமாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ற பொண்ணு இருப்பாளா வந்துட்டு இல்லங்க எங்க கிட்ட இருக்கிற ஆட்களை வச்சு நாங்க கடவுள்கிட்ட வந்து கேட்டோம், அந்த மைரால் அப்படிங்கிற காடஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இது ஒரு ஈவில்லாம் கிடையாது, இந்த வில்லேஜ்ல இருக்கட்டும் அவங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது இருந்தாலுமே அவரு காடஸ் மைரால் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத வந்து நாங்க சந்தேகப்படல, இருந்தாலும் இந்த ஒரு வில்லேஜ் வந்து எனக்கு கீழே தான் வருதுங்கும் போது இந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே சேஃபா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க செக் பண்ணி ஆகணும், அதனால நாங்க கிங்டமுக்கு இவளை கூட்டிட்டு போக போறோம் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ
ஹீரோக்கும் தெரியுது சோ எதுவும் பண்ண முடியாதுன்னு. சோ அதனால அவனும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானா. அந்த கிறிஸ்டினா இருக்கிறாள் சோ அவளுக்கு லைட்டா என்னமோ ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால முதல்ல இதை பத்தி நம்ம ஒலிவியா ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசி ஆகணும்னு அங்க இருந்து வேகமா கிளம்ப இங்க நம்ம ஹீரோவையும் அந்த செலினாவையும் கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒன்னும் கவலைப்படாத, உன்னால எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காத, எல்லாமே வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு போன நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் கிறிஸ்டினா அந்த ஹெட் மாஸ்டர் ஒலிவியா வந்து மீட் பண்றதுக்காக அங்க போயிருவா. அண்ட் வந்ததை பார்த்து நீ ரைட் நீ எதை பேச வந்திருக்கன்னு தெரியுது, கொஞ்சம் டீ குடி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஆக்சுவலி எங்க ஊருக்கு ஒரு கமிஷனர் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாருல. உண்மையை சொல்ல போனா அவரா வரணும் அப்படின்லாம் கிடையாது, கீரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஹையர் மேஜ் ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு பெரிய மேஜிக் யூஸ் பண்ற லேடி. ரீசெண்டா இந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போறாங்க அப்படிங்கறங்காட்டி மேபி அந்த பாம்பு பொண்ணு இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனாலுமே அந்த பாம்பு பொண்ணு இதை பண்ணல அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா கீரன் முடிவு பண்ணானா அந்த பாம்பு பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு கூட அவளால பிளேட்டை மாத்தி எழுத முடியும்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோவையும் அந்த செலினாவையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது டக்குனு ஒரு ஆபீசர் நம்ம ஹீரோவை மட்டும் கேரேஜ் விட்டு வெளியே இறங்க சொல்றாரா. ஹீரோவையும் அந்த செலினாவையும் அந்த கார்ட் விட்டு வெளியே கூப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்படியே ஓரமா நிக்க வச்சுக்கிட்டு சம்திங் அவங்க கிட்ட எதையோ சொல்லும் போது இன்னொரு பக்கம் அந்த ஹெட் மாஸ்டர் ஒலிவியாங்கிறவங்களுமே நம்ம கிறிஸ்டினா கிட்ட மேபி அவங்க எதுவும் பண்ணாம கூட இருக்கலாம், இருந்தாலும் அந்த கீரன் நினைச்சானா அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்ல கிறிஸ்டினா பயங்கரமா காண்டாவாளா. உங்களால வேற எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்கும் போது இல்ல என்னால எதுவும் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேற ஒரு விஷயம் நான் லைட்டா இன்னும் பாதர் பண்ணுதேன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோவையும் அந்த செலினாவையும் அந்த கீரன் இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டு வந்திருப்பாங்களா. வாங்க கைஸ், இந்த ஒரு ஊருக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப லாங்கான ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டே ஃபர்தரான விஷயத்த பேசலாம். முதல்ல கமிஷனர் இவங்களை கூட்டிட்டு வந்தீங்களா, சோ இது வந்து ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கமிஷனர் தான் நம்ம ஹீரோவோட ஊர் இருக்குல்ல, அது இவரோட கண்ட்ரோல்குள்ள தான் இருக்குது, இவர் தான் அந்த ஊரோட கமிஷனர். போய் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பயங்கரமா விருந்தெல்லாம் ரெடி பண்ணி இருக்கும் போது இந்த செலினாவுமே இந்த ஒரு நாட்டை சேர்ந்தவதான்னு சொல்லி இந்த நாட்டுக்காக அவ வந்து ஒரு குடி உரிமை வாங்கணுமாமா. அதனாலதான் சோல்ஜர்ஸ் விட்டு கூட்டிட்டு வர வேண்டியதா இருந்ததுன்னு சொல்ல ஈவன் அந்த செலினா நான் கூட முதல்ல சோல்ஜர்ஸ் வரும்போது செமையா பயந்து போயிட்டேன், எங்கேயாவது என்ன போட்டு தள்ளிடுவாங்களோன்னு. அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருந்துச்சு உண்மையை சொல்ல போனா. ஏன்னா இந்த மாதிரியான பாம்பு பொண்ணுங்கள பயங்கர டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா உன்ன பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல, நீ பயங்கர சாமிங்கா இருக்கிற, உன்னை எங்க ஊருக்கு நாங்க வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. இன்னொரு பக்கம் இந்த கமிஷனர் ஹெட் மாஸ்டர் ஒலிவியா கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோவும் செலினாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. சோ அப்பாவ சாப்பாடு நல்லா இருக்குதான்னு கேட்கும் போது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாளா. நல்லா தானே இருந்தாகணும், உன்ன மாதிரி பயங்கர அழகா முடி ஸ்கின் எல்லாமே சூப்பரா இருக்குது, உன்ன மாதிரியான ஒரு பாம்பு போன ரொம்ப நாளா எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதுங்கும் போது நம்ம ஹீரோவும் அவளும் அதே இடத்துல மயங்கி போயிடுறாங்களா. இன்னொரு பக்கம் இந்த கமிஷனர் இருக்கிறான்ல, சோ அவன் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம ஊர்ல வந்து நிறைய பொண்ணுங்க வந்து காணாம போறாங்களா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்டினாமே கேள்விப்பட்டிருந்திருக்கேன், இன்னும் யாருமே வந்து கண்டுபிடிக்கப்படலையாமா. அதேதான் நிறைய பொண்ணுங்க காணாம போயிருந்திருக்காங்க, யாருமே வந்து கண்டுபிடிக்கப்படல. அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல வந்து ஒரு ரூமர் வேற இருக்குது, இங்க இருக்கிற ஏதோ ஒரு மந்திரவாதி கிட்டத்தட்ட 300 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாமா. அவங்க ஒன்னும் எந்த மிருகமும் கிடையாது, ஆக்சுவலி ஒரு சாதாரண ஹியூமன் தான். ஆனா ஒரு ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் 300 வருஷம் தான் வராது அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு ஃபார்பிடன் மேஜிக்கை வந்து பயன்படுத்தி இருந்திருக்கணும். மேஜிக்கை பயன்படுத்துறாங்கன்னா இந்த மேஜிக் அகாடமில இருந்து அவங்க பாஸ் ஆகி வெளியே வந்திருக்கணும். காணாம போன பொண்ணுங்களோட உடம்ப பயன்படுத்தி அவங்க மேபி தன்னோட உடம்ப வந்து ரிஃபைன் பண்ணி இருந்திருக்கலாம். ஈவன் அந்த மாதிரியான ஆளுங்க இந்த பாம்பு பொண்ணுங்க மேலயும் அதிக ஆர்வத்தை வந்து காட்டுவாங்க. போய் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஆபத்துல இருக்கிறா, வாங்க போகலாங்கும் போது அந்த ஹெட் மாஸ்டர் செலினாவுமே ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் கிறிஸ்டினாவா போகலான்னு சொல்ல இங்க கீரன் மயங்கி போன செலினாவை ஒரு இடத்துல அப்படியே கட்டி வச்சுக்கிட்டு ஆஹா எவ்வளவு பிரைட்டான ஒரு ஸ்கின், இந்த ஒரு ஸ்கின் எனக்கு வேணுமேனு சொல்லி அவளை அறுக்கலான்னு போக போது நிறுத்துன்னு அந்த இடத்துல கட்டி வச்சு நம்ம ஹீரோ எந்திரிச்சு வருவானா. என்னடா உனக்கு டோசேஜ் இது தப்பா கொடுத்துட்டான்னு கேட்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தரையில இருக்கிற இந்த ஒரு மேஜிக் சர்க்கிள்ஸ் இதை நீ ஏற்கனவே நிறைய தடவை போட்ட மாதிரி தெரியுது, இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை இதே மாதிரி பண்ணியிருந்திருக்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சாதாரண ஹியூமன்னால உன் மேல நான் கட்டி வச்ச அந்த ஒரு லெதரை எல்லாம் பிச்சுட்டு வர முடியாது. உண்மையை சொல்லு, யாரா நீ? கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றாளா பாரு. மறுபடியும் கேக்குறேன், எத்தனை பேரை நீ கொலை பண்ணிருக்க? அதெல்லாம் யாருக்குப்பா தெரியும், ஒரு 100க்கு மேல போகும்போது நானே கவுண்ட் பண்றதை வந்து நிறுத்திட்டேன். அவங்களோட அழகான அந்த ஒரு ஸ்கின், அந்த ஒரு ஆர்கன், அது எல்லாத்தையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி என்னோட பியூட்டியை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கேன்ப்பா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லும் போது ரைட் அப்படின்னா என்ன ஃபார்பிடன் மேஜிக் வந்து பிராக்டிஸ் பண்றியா? டெவில் கோட கீது ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா என்ன? இல்லன்னு சொன்னா மட்டும் நம்பவா போற? என் கை கால் என் முகத்துல இருக்கிற ஸ்கின் இதை வந்து என்னால மாத்த முடியும், ஏன்னா இது வேற ஒருத்தங்களோட சொல்லிட்டு இருக்க. நீ என்ன இவ்வளவு
கொடூரமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம செலினா இருக்கிறாள் அவளுமே மயக்கத்துல இருந்து எந்திரிப்பாளா. முதல்ல இந்த மயக்க மருந்த ஒழுங்கா தயாரிக்கணும்னு தான் அவன் நினைப்பாளா. செலினா பயங்கரமா கடுப்பாகுவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட கை காலுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வருவேன். உன்னை எவ்வளவு நம்பி இருந்தா அவங்க உன்னை பாக்கறதுக்காக வந்திருப்பாங்க. வந்தவங்கள நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியே என்ன? இந்த ஒரு கை கால் இது எல்லாமே வந்து ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சது. இவ்வளவு அழகான கை கால பராமரிக்கிறதுக்கான நேரம் அவங்களுக்கு இருக்காது. அதனாலதான் அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த கமிஷனர் சொல்லிட்டு இருந்தால் நீதானான்னு கேட்பா. சோ எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம கமிஷனர் வந்து ஹீரோவை கீழே இறக்கி விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது இத பத்தின விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு பக்க வச்சு அவங்க கேட்டுதான் இருந்திருப்பாங்களாமா. டக்குன்னு செவுத்த உடைச்சிட்டு எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. நீ இவ்வளவு நாளா பண்ண கொலைகளை வந்து ஒத்துக்கிட்டதுக்காகவும் நீ இப்போ செலினா வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காகவும் உன்னை அரெஸ்ட் பண்றேன்லாம் சொல்லிட்டு இருக்கவே, கிறிஸ்டினா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சர்வைவ் ஆகிறதுக்காக மத்தவங்களை கொலை பண்ணுவேன்னு கேட்க, பிறக்கும் போதே அழகா இருந்தா உங்களுக்கு எல்லாம் எங்களை மாதிரியான ஆளுங்களை பத்தின ஃபீலிங்ஸ் வந்து புரியவே புரியாது அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலி அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே வந்து பாக்கறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவளுக்கு இருந்திருக்குமாமா. அவகிட்ட இருக்கிற பொம்மைக்கு வந்து அவ்வளவு அழகா இருக்குது, இருந்தாலும் தான் ஏன் அழகா இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்திருக்கும். அந்த ஒரு உணர்வு காரணமாக ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அழகா இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி சாகச்சு அவங்களோட அழகை வந்து தனக்கு எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாளா. இப்படி இருக்கும் போதுதான் மத்தவங்களுமே அவளை வந்து ரெகனைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே நீங்க பாக்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு அழகின் மேல ஒரு பெரிய ஒரு மோகம் வந்து ஏற்பட்டிருந்திருக்கும். அது அவளை பயங்கர ஒரு மோகத்துக்குள்ளேயே உள்ளாக்கி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல வந்து போட்டு தள்ளிந்திருக்குன்னு ஒத்துக்குவா. உங்களால என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டரா வந்து மாறிடுவாளா. இது வரைக்கும் அவ எடுத்துக்கிட்ட பாடி எல்லாத்தையும் ஃபியூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி மாறி இருக்கிறான்னு தெரியுது. அவகிட்ட இருந்து நிறைய டென்டக்கல் மாதிரி எல்லாம் வந்து அவங்கள பிடிக்கலான்னு போக நம்ம செலினா அவளோட ஈவிலைஸ் பவரை பயன்படுத்தி அந்த கீரன் வந்து நகர முடியாத மாதிரி அதே இடத்துல ட்ராப் பண்ண இருக்கிற எல்லாரும் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க, இந்த கேப்ல கிறிஸ்டினா உள்ள போந்து அவங்கள அட்டாக் பண்ணும்போது வெட்டி தள்ளினாலுமே திருப்பி அவ ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கிறாளா. விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்வாட பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா டேமேஜ் பண்ணுவா. இருந்தாலும் அவ திருப்பி ரீஜெனரேட் ஆக கூடவே ஒரு டார்க்கான ஒரு ஸ்பெல்ல வந்து பயன்படுத்தி அவங்கள அட்டாக் பண்ண பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோ அவளை கீரனை பார்த்துட்டு நீ ஹாப்பியா இருக்கிறியான்னு கேட்க, மறுபடியும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நான் என்னோட அழகு வந்து எவ்வளவு இருக்குது தெரியுமான்னு சொல்லி அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாளா. உன்னோட அழகு உன்னோடதே கிடையாது, நீ மத்தவங்க கிட்ட இருந்து அதை புடிங்கிருக்க, நாளைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பி வாழ்ந்தீங்களோட வாழ்க்கையை வந்து நீ வீணடிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதே இடத்துல அந்த கீரனை வந்து பஸ்மமாக்கிடுறான். கட் பண்ணா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அதே இடத்துல ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்குமா. சரி சும்மா இருக்கிறமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த செலினாக்கு அவங்க ஊரோட லாங்குவேஜ் வந்து எப்படி எழுதுறன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க பயங்கரமா காண்டாயிட்டு இருப்பா. ஈவன் நம்ம கிறிஸ்டினாமே வந்துட்டு அப்புறம் நாட்கள்லாம் எப்படி போகுதுங்கும் போது இவன் எனக்கு சொல்லி கொடுத்து என்ன சாவடிக்கிறான், ஆனா நீ எப்படி படிச்சுட்டே இருக்கிற அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸா பாக்குறதுக்காக அந்த கமிஷனரும் அந்த ஹெட் மாஸ்டர் ஒலிவியாவும் வருவாங்களா. உங்களை ரொம்ப நாளா வெயிட் பண்ண வச்சதுக்கு வந்து எங்களை மன்னிச்சிடுங்க. அது இல்லாம செலினா வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கறது பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு கீரனை வந்து பிடிக்கிறதுக்காக நீங்க எங்களுக்கு கூட ஒத்துழைச்சதுக்கு ரொம்பவுமே நன்றி. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு பேப்பரை வந்து கொடுப்பாரா. பார்த்தா அது இந்த ஊருக்குள்ள உலாவருக்கான ஒரு பெர்மிட்டா இருக்கும். சோ இனிமேல் நம்ம செலினானால இந்த ஒரு கிங்டம்குள்ள எங்க வேணாலும் ஃப்ரீயா போயிட்டு வர முடியும், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு முக்கியமான ஒரு நபரை நீங்க மீட் பண்ண வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு போய் பார்த்தா டான்சல் அப்படின்னு அவனும் தருப்பான். இது ஒரு பெரிய கை போல. சோ நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. திருப்பி மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷங்கும் போது நம்ம செலினாவுமே பார்த்துட்டு நீ தான் அந்த சண்டைக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணியாம கேள்விப்பட்டேன், சரி இருக்கட்டும் வாங்க அப்படியே ஊர் சுத்தி பாப்பன்னு சொல்லி கடத்தருக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு பையன் எதையோ கீழே போட்டுருவானா. நம்ம செலினா அதை எடுத்து கொடுக்கும் போது அந்த பையனோட அம்மா வந்து பயங்கரமா பயந்து போயிடுவாங்க. இவன் அங்க இருக்கிற எல்லாருமே அது ஒரு பாம்பு பொண்ணுடா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தலான்னு போகும்போது இல்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பார்க்கலாம்னு சொல்லுவா. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டான்ஸலா இருக்கட்டும் அந்த ஹெட் மாஸ்டர் ஒலிவியாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிறைய மேஜிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. சோ இது இன்னும் நல்லா எக்ஸெப்ஷனலா பயன்படுத்தணும்னா வேணும்னா இங்க இருக்கிற அகாடமில வந்து ஜாயின் பண்ணு, உன்னால நிறைய பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இனிமே உன்னோட மேஜிக் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல நல்ல ஆஃபர் தான், ஆனா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பானா. போயிட்டு இருக்கும் போதுமே நம்ம கிறிஸ்டினா இருக்கிறாள். சோ அவளுமே அதை பத்தி தான் சொல்லுவா. அந்த மேஜிக் அகாடமில நீ படிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கணும், நம்ம ஹீரோக்கும் இருக்குமோ அப்படின்னு தோணு. என்ன விட்டுட்டு போகிறான்னு சொல்லி செலினாக்கு மட்டும் லைட்டா சோகமா இருக்குமா. அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு எல்ஃப் பையன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ராட்சச எறும்புகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். சம்திங் ஏதோ ஒரு போர்ட்டல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரிய ஒரு போர்ட்டல் மூலமா வந்து எறும்பு மாதிரி இருக்கிற பெரிய மான்ஸ்டர்ஸ் அங்க இருக்கிற எல்ஃப் கூட்டங்களை வந்து கம்ப்ளீட்டா போட்டு தள்ளிடுமா. அந்த எல்ஃப் குரூப்போட ஒரு கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருப்பானா. அவங்க வந்துட்டு உயிரோட இருக்கிற ஒருத்தங்கிட்ட என்ன நினைச்சுன்னு கேட்கும் போது மான்ஸ்டர்ஸ் அது எல்லாமே மான்ஸ்டர்ஸ் சொல்லுவானா. உடனே அவனும் இறந்து போயிருவான். இந்த விஷயத்தை கூடிய சீக்கிரம் நம்மளோட தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஊர்ல அங்க இருக்கிற சின்ன பசங்களா இருக்கும். கிறிஸ்டினாவும் நம்ம ஹீரோவும் ஒன்னா சேர்ந்துட்டு அப்படியே ஸ்வாட் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த செலினா போன எபிசோட்ல ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் கத்துக்கிறதுக்காக
நீ அங்க சிட்டில இருக்கிற யூனிவர்சிட்டியில வந்து படின்னு சொல்லியிருப்பான்ல, அதையும் நினைச்சு பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் அவன் இங்க இருந்து போக போறான்ல அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சோகமாவலாம். ஆனா அங்க சோகமா இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல, பசங்க எல்லாரும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பால. பரவாயில்லையே, செலினா இங்க இருக்கிற எல்லாரும் கூட நல்லா பழகிட்டா, இதே கன்னிவானா போதும் தான் நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப கிறிஸ்டினா வந்துட்டு ஹே இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ள போகலான்னு இருக்கிறேன், ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டேன் நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்குதாமா, சோ அதையெல்லாம் எதிர்த்து சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கான்னு சொல்லி என் பவரை நான் டெஸ்ட் பண்ணி ஆகணுங்கும் போது அதெல்லாம் தேவை கிடையாது, காடு உண்மையிலே பயங்கர டேஞ்சரானது, உனக்கு ஒரு காரணம் இல்லாமல உள்ள போக கூடாதுங்கும் போது ஓ அப்படியே வரையா, சரி நான் கேள்விப்பட்டேன் இங்க பன்னிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மேய்ச்சலுக்காக காட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியலையாமா, அந்த இடத்துல ஏதோ ஆபத்துகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. சோ அந்த பன்னி மேய்க்கிறவங்களுக்கு உதவி பண்ற விதமா நம்ம ஏன் காட்டுக்குள்ள போக கூடாதுங்கும் போது அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு அந்த வில்லேஜோட காட்ஸ், நம்ம செலினா, நம்ம ஹீரோ, கிறிஸ்டினான்னு சொல்லி எல்லாருமே போயிருப்பாங்க. பரவாயில்லையே, காட்டுக்குள்ள இருக்கிற காத்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அந்த பன்னிகள் எல்லாத்தையும் வந்து மேய விட்டுட்டு ஓகே ரைட் பயங்கர கேர்ஃபுல்லா இருந்தாங்கணும் கைஸ், இந்த இடத்துல மக்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க, அதனால கவனமா இருக்குங்கும் போது அங்க இருக்கிற ஒரு பன்னி மட்டும் தனியா போகுமா, ஏ எங்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பின்னாடியே போக டக்குனு அந்த ஒரு பன்னி அப்படியே தூக்கி எறியப்படும், அது மேல அப்படியே ஒரு பெரிய கீரல் இருக்குது, ஒரு பெரிய ஒரு புலி வந்துட்டு அந்த ஆள் அட்டாக் பண்ண பார்க்க உள்ள போந்த கேப்டன் அதோட தலையிலேயே போட்டு அமுக்கிட்டு ஹே உசராரா இன்னும் நிறைய கூட வர வாய்ப்பு இருக்குங்க போது பின்னாடி வந்த எறும்பு அவங்களை அட்டாக் பண்ணதா சத்தம் கேட்டு நம்ம ஹீரோஸுமே எந்த வழியா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க வந்து பார்க்க அந்த கேப்டனை எறும்பு அட்டாக் பண்ணி இருக்குமா, நம்ம ஹீரோஸை பார்த்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பவரை யூஸ் பண்ணி அதை தூக்கி எறிஞ்சிட்டு இது என்ன மான்ஸ்டர்னு கிறிஸ்டியனா கேட்கும் போது இது ஒன்றும் மான்ஸ்டர் கிடையாது, ஆக்சுவலி டீமன் வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற உயிரினங்கள், இதுவும் ஒரு டீமன் தான், அதுவும் லோ லெவலான ஒரு டீமன், என்னதான் லோ லெவல் டீமனா இருந்தாலும் ஸ்டில் அதோட ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டீமன்ஸை பத்தி அவன் ஏற்கனவே படிச்சிருக்கானாமா, சோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா போட்டு தள்ளி ஆகணும், முதல்ல போய் நீ அட்டாக் பண்ண நான் பின்னாடி இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த டீமனை ஸ்தம்பிக்க வைக்க உள்ள போது கிறிஸ்டினா அதே போட்டு தள்ளிடுறாளா, கூடவே இந்த ஒரு டீமனை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாதங்கும் போது கிறிஸ்டினாக்கு ஷாக்கா இருக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல பெரிய தலைகடங்களா கூடி இருந்திருக்காங்களா, அந்த ஊரோட தலைவர் அங்க வரும்போது கிறிஸ்டினா சரி கேப்டனுக்கு என்னாச்சுன்னு கேட்க இல்ல கேப்டன் வந்து நல்லா தான் இருக்கிறாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த காட்டுக்குள்ள இருந்த புலி தான் இந்த ஒரு வேலையை பார்த்துச்சு, ஏதோ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ்ல இந்த ஊர் பக்கம் உலாவுறதுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமான கிறிஸ்டினா கேட்கும் போது அந்த ஊர் தலைவரும் இல்ல அப்படி கிடையாது, உண்மையை சொல்ல போனா இந்த மான்ஸ்டர் இதெல்லாம் வந்து எனக்கே புதுசா தான் இருக்குது, இந்த வில்லேஜோட கார்டியன்ஸ் எல்லாருமே தலைமை தாங்கிறதுங்கிறது அந்த கேப்டன் தான், அவனையே இந்த அளவுக்கு ஒரு மான்ஸ்டர் அஃபெக்ட் பண்ணிருக்கும் போது கண்டிப்பா இது ஒரு சாதாரண விஷயமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மாதிரியான புலிகள் இந்த காட்டுக்குள்ள வருது அப்படிங்கறதே நார்மலான விஷயம் கிடையாது, அதோட டீமன்ஸ்ல வேற வருது என்ன நடக்குது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோட டீச்சர் அங்க வந்துட்டு அவங்க தான் அந்த கேப்டனுக்கு மருத்துவம் பார்த்து வந்துருப்பாங்களா, ஓகே இப்போதைக்கு அவன் நல்லா தான் இருக்கிறான், ஆனா அவனை வந்து ஏதோ ஒரு டைகர் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல, இன்னும் சொல்ல போனா அதை விட ரொம்ப ஷார்ப்பா ஏதோ ஒரு விஷயம் அவன் அட்டாக் பண்ணிருக்கேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ஓகே இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள ஏதோ சம்திங் மர்மமா நடக்குது இல்ல, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா, வேணும்னா நான் போய் அதை செக் பண்ணட்டா அப்படின்னு கேட்க இங்க பாரு என்ன நடந்ததோ அது நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம கேப்டனுக்கு என்ன நடந்துச்சோ அதையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவன் இந்த வில்லேஜை காப்பாத்துற ஒருத்தன், அவனுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், ஆனா அதே நேரத்துல நம்ம எல்லாருமே வந்து இயற்கையோட இயற்கையா தான் இந்த வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம இயற்கையில இருந்து தான் வந்தோம் இயற்கைக்கு திரும்பி போக போறோம், புரியுதான்னு கேட்க நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், ஆனா மனிதர்களோட இயல்புங்கிறது இயற்கை நம்ம அழிச்சாலுமே அதை விட்டு தாண்டி வரக்குதான் நம்ம யோசிப்போம், சோ ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்க நான் போய் அந்த ஒரு காட்டுல இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு கேட்கும்போது என்ன சொன்னாலும் நீ அடங்க போறது இல்ல, சரி விடு நீ கண்டிப்பா போகலாம், ஆனா தனியா மட்டும் போகாத கூட யாராவது கூட்டிட்டு போகணும்னு சொல்ல உடனே கிறிஸ்டினா நானும் போறேன்னு சொல்லுவாளா, ஆனா அந்த வில்லேஜ் தலைவர் இல்ல இல்ல நீங்களா போக கூடாது, அகாடமில இருந்து உங்களை அனுப்பிச்சது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரு பதில் சொல்றது, சரி அப்படின்னா நான் போறேன் எங்கிட்ட ஈவில் ஐஸ் இருக்குது என்னால மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியும்னு சொல்லி நம்ம செலினா முன் வரும்போது சரின்னு நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறானா, கூடவே அந்த கிறிஸ்டினாவை பார்த்துட்டு ஓகே இது வந்து எங்க காடு எங்க வில்லேஜ் மக்கள் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு இதுல சிரமம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் ஓகே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் போறீங்க ஒழுங்கு மரியாதை உசுரோட ஊடு வந்து சேரணுங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா ஹீரோ கூட தனியா வந்திருக்கோங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருந்தாலுமே அதை நினைச்சு ஹாப்பியா இருக்க கூடாது, இந்த இடத்துல நம்ம ஹீரோ கூட இருந்து நம்ம ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும், கண்டிப்பா நம்ம இவனை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் காட்டுக்கிட்டே வருவாங்களா, ஒரு செகண்ட் நிக்க அப்புறம் வெதர் நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஓ உங்களை மீட் பண்ணது பயங்கர கோ இன்சிடென்டா இருக்கே அப்படின்னு மழுப்பிக்கிட்டு இருப்பா, ஆனா உங்களை வரக்கூடாதுன்னு ஊர் தலைவர் சொல்லியிருந்திருக்காரு, அவரு சொன்னாருதான் இந்த ஒரு வில்லேஜ் உங்களோடது இந்த ஒரு ஊர் உங்களோடது அதனால நீங்க ப்ரொடெக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க, ஆனா நானுமே இந்த ஒரு வில்லேஜ்ல தானே இருக்கிறேன், சோ அப்படி இருக்கக்குள்ள நான் ஏன் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப லாஜிக்கலா பேசுறாளே சரி நான் நீ என்ன நினைக்கிறேன் அவ சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, நானும் இந்த வில்லேஜ்ல தான் இருக்கிறேன் நானும் உங்களை கேர் பண்றேன் அதனாலதான் நானுமே ப்ரொடெக்ட் பண்ண வரங்கும் போது கட் பண்ண அடுத்த சீன்லயே அந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஏகப்பட்ட சிலந்தைகள்லாம்
இருக்குமா அது கூட 3 பேரும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட்டு இருப்பாங்க. சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஓ உணர்வுகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குது, அத ஒரு மனிதனை பயங்கரமா செயல்பட வைக்குது. இன்னும் சொல்ல போனா நானுமே மனிதர்கள் மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க இருக்கிற நம்ம கிறிஸ்டினா கிட்ட ஏதோ ஒண்ணு பெருசா வந்து நிக்குமா, ஒரு பெரிய ஒரு குரங்கா மூஞ்சியை கொடூரமா வச்சிருந்திருக்கும். ஆனா செலினா வந்துகிட்டு அது கூட ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருப்பாள். என்னது அவ்வளவு பெரிய மான்ஸ்டரை செலினா ரொம்ப ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூடும்போது அந்த குரங்கோட குட்டிங்க கிட்ட எல்லாம் ஜாலியா வளர்ந்துட்டு இருப்பானா, ஆஹா இதெல்லாம் என் கூட ஒட்டிக்கிச்சேன்னு. அதுக்கப்புறம் அந்த குரங்கு கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஏன் செலினா உனக்கு இந்த மான்ஸ்டரை பார்த்தெல்லாம் பயமா இல்லையா என்ன? மன்னிக்கவும் நானே ஒரு மான்ஸ்டர் தான். மக்கள் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து போகும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தானே மத்த மான்ஸ்டர்ஸும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவாளா. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு ஒரு ஆப்பிள் கொண்டாந்து கொடுக்க கிருஷ்ணாவும் அங்க இருக்கிற ஒரு குட்டி குரங்குக்கு கொடுத்துட்டு அதோட தலையை வந்து தடவிட்டு இருக்கும் போது பார்த்தையா அது உன எதுவுமே பண்ணல, ஆக்சுவலி அது எல்லாமே பசியில இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்மள அட்டாக் பண்றதுக்காக பார்த்துருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு பிரெட்ல ஜாம் எல்லாம் தடவி அப்படியே மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. கிறிஸ்டினா நீ சாப்பிடும்போது கூட அழகா இருக்கிறேன்னு செலினா சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே ஆமா உண்மையாலுமே ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி நீ பாக்குறதுக்கு இருக்கிற, உங்ககிட்ட ஏதோ ஒரு சாம் இருக்குதுன்னு சொல்லுவானா. இதை கேட்ட செலினா நேரா கிறிஸ்டினா கிட்ட போயிட்டு, ஹே உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு சாம் அது என்னன்னு என்கிட்டயே சொல்லு, நான் கூடிய சீக்கிரம் எனக்கான ஒரு பார்ட்னர் வந்து தேடி ஆகணும், அந்த சாம் நீ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என் அழகை நான் மெருகேத்திட்டு இருப்பேன் அப்படின்னு பாலா. இதை கேட்ட ஹீரோ இல்ல செலினா அதெல்லாம் எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு சாம் இருக்குன்னு சொல்ல உடனே அவளுக்கு பயங்கரமா வெக்க வந்துடும். ஆஹா என்ன இவன் வந்து என்கிட்ட ஒரு சாம் இருக்குன்னு சொல்றானா, அப்படின்னா இவன் இது என்ன தன்னோட ஒய்ஃபை என்ன மாத்திக்க போறானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கிடையாது, அவனோட வார்த்தைகள் மட்டும் தான் அப்படி இருக்குது, அவன் மூஞ்சில இருக்கிற ரியாக்ஷனை பார்க்கும்போது எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப டக்குனு காட்டுல ஏதோ சத்தம் கேட்கும் போது என்னன்னு பாப்பாங்களா, திடீர்னு ஒரு பால் மாதிரி வந்து உழுகும், அது என்னடா எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு குட்டி ஃபேரி இருக்கிற மாதிரி தெரியும், என்னடா அதுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு அந்த லோ லெவல் டீமன் வருமா, உள்ள போந்த கிறிஸ்டினாவும் நம்ம ஹீரோவும் அதை போட்டு தள்ளிட்டு அடுத்ததுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செலினாவை அட்டாக் பண்றதுக்காக 2 வரும்போது நம்ம ஹீரோ எபிலிட்டி யூஸ் பண்ணி போட்டு தள்ளுறானா. அப்ப கன்யூஸா அந்த இடத்துல ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்துகிட்டே இருக்குமா, நம்ம ஹீரோ அவனை போட்டு தள்ளிட்டு அவனை ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண வர ஸ்வாட யூஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனோட டிராகன் பவரை யூஸ் பண்ணி அதை போட்டு தள்ளுறான். ஈவன் கிறிஸ்டினாவை அட்டாக் பண்ண வந்த ஒரு மான்ஸ்டரையுமே நம்ம செலினாவும் போட்டு தள்ளி அவளுமே சண்டையில அவளோட பங்கு கொடுக்க, அதுக்கப்புறம் அடிப்பட்ட அந்த ஒரு ஃபேரிட்ட வந்துட்டு ஓகே உனக்கு எதுவும் ஆகல என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லுவாளா. நம்ம ஹீரோவும் யோசிப்பான், சோ அந்த டீமன்ஸ் எல்லாம் சும்மா எல்லாம் சுத்தாது, மேபி யாரோ ஒருத்தங்க அதை லீட் பண்றாங்களோ அப்படின்னு நினைக்க, கூடவே எல்லாருமே ஆபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஃபேரி சொல்லும் போது ரைட் இவங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு அவங்களோட ஸ்வாட கீழே வைக்க ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த எல்ஃப் எல்லாம் அப்பதான் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த எல்ஃபோட கேப்டனும் வந்துட்டு ஏ மால் அந்த மனிதர்களை விட்டு தள்ளி நில்லுன்னு சொல்லும் போது ஹீரோஸ் எல்லாம் காட்டுக்குள்ள வரும்போது அங்க ஒரு எல்ஃப் குரூப் இவங்களை சுத்தி வளைச்சிருக்குமா, அதோட லீடர் கியோங்கிறவன்ட்ட இவங்க ஆக்சுவலி ஒரு ஃபேரியை காப்பாத்தி இருப்பாங்கல்ல, அது போயிட்டு இவங்க எதுவும் பண்ணிடாத இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்கன்னு சொல்லும் போது நானும் பார்த்தம்பானா. அதே செலினாவும் ஓகே நம்ம ஏதோ எல்ஃபோட காட்டுக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு ஹீரோட்ட சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன சண்டையா போட வந்தோம் கொஞ்சம் பார்த்து இருங்க எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இவளை காப்பாத்தின உதவிக்கு ரொம்ப நன்றி, பட் இந்த காடு எங்களோடது எதுக்கு இங்க காலடி வச்சீங்கன்னு கேட்க, இல்லங்க இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல இருந்து தான் வந்திருக்கோம், ஆக்சுவலி ரீசெண்டா காட்டு இருந்து நிறைய மிருகங்கள் எங்க ஊருக்கு வர ஆரம்பிச்சது, அது என்னங்கறத ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், சோ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காது எங்க தப்பு தாங்கும் போது அந்த கியோவுமே ஓகே உங்களோட காரணம் எங்களால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க, ஏன்னா அந்த காட்டுக்குள்ள ரொம்ப பெரிய ஆபத்துகள்லாம் இருக்குதுன்னு சொல்ல, என்ன அந்த டீமன்ஸை பத்தி பேசுறீங்களான்னு நம்ம ஹீரோ ஓப்பனா கேட்டுருவான். உங்க வில்லேஜுக்கு அது வந்திருக்குதாங்க போது எங்க வில்லேஜுக்கு வந்திருக்கோ இல்லையோ ஆனா அதை எதிர்த்து நாங்க போரிட்டு இருக்கிறோம், இங்க நீங்க இருக்காதீங்கன்னு அந்த டியோ அங்க இருந்து போகலான்னு பார்க்க கிறிஸ்டினா அந்த டீமன்ஸ்ல ஏத்து உங்களால எப்படி சண்டை போட முடியும் அவனோட காலரை போய் பிடிச்சிட்டு உடனே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கிங்டமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் சொல்ல, நம்ம செலினா யோ கிறிஸ்டினா என்ன பண்ற, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கிறேன், நம்மளால ஒரு மான்ஸ்டர் எதிர்க்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தது, ஒரு பெரிய ஆர்மியா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க, ஏ டியோ நீயே சொல்றான் உன் வில்லேஜ் வந்து பெரிய ஆபத்துல தானே இருக்குது, மரியாதையை ஒத்துக்கோ அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாகறானுங்க. நம்ம ஹீரோவும் கிறிஸ்டினாவை காம் பண்ண சாரி இப்ப கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டுன்னு சொல்ல, செலினாவும் பரவாயில்ல நீ எல்ஃப பத்தி ரொம்பவுமே கேர் பண்றங்கிறது தெரியுது, ஈவன் அங்க இருக்கிற எல்ஃபுங்களுமே பரவாயில்லையே அந்த ஒரு ஹியூமன் பண்ணு பார்த்தியா நம்ம ஊரை பத்தி எல்லாம் கவலைப்படுறான்னு சொல்லி யோசிக்க, ஒரு பாம்பு போனா அவங்களை நம்புதுங்கும் போது கண்டிப்பா இந்த மனிதர்களை நம்மளால நம்ப முடியும் அப்படின்னு தான் அந்த எல்ஃப் எல்லாம் நினைப்பாங்க. இதை கவனிச்சு நம்ம ஹீரோவும் ஓகே அவங்க டீமன் ஆர்மின்னு தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க, கண்டிப்பா அந்த டீமன் ரீலமுக்கும் இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருந்திருக்கும், நேரம் போக போக கண்டிப்பா அந்த ஒரு போர்ட்டலுமே பெருசாகும், பெருசாச்சுன்னா இன்னுமே ஆபத்தான டீமன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடியே நான் போய் அதை அழிச்சாகணும், இது வரைக்கும் எனக்குள்ள டிராகனோட பவர்ஸ் இருக்குது அப்படிங்கறத யார்கிட்டயும் சொன்னதில்லை, ஆனா அந்த ஒரு பவர்ஸ்
என்கிட்ட இருக்குதுங்கறத மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஒரு தயக்கமும் காட்டாம எனக்கு சரியான நேரம் வரும்போது அதை போய் அழிச்சாகணும்னு சொல்லி நேரம் அந்த டியோட்ட போய் ஓகே இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது உங்களோட இடத்துக்குள்ள வரதுங்கிறது உங்களோட ரூல்ஸுக்கு எதிரானதுதான், ஆனா ப்ளீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த டியோட ஒரு தங்கச்சி இருப்பாள் அவளும் வந்துட்டு இங்க பாருண்ணா, நீ என்னதான் இந்த இடத்தோட லீடரா இருந்தாலுமே நம்மளோட ரூல்ஸ் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலுமே இவங்களும் நம்பிக்கையான ஆளுங்க மாதிரி தான் தெரியுறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நோக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எல்லார பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல அந்த டியோவும் ஓகே ஃபைன் மனிதர்களே உங்களோட உதவியை நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு போக காட்டுக்குள்ள ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்குமா, உப்ப என்னோட ஆச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆகும் போது அங்க ஏதோ பெரிய எனர்ஜி மாதிரி ரிலீஸ் ஆகும், அதை சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் ரைட் அந்த போர்ட்டல் பயங்கர பெருசாயிருச்சு போலன்னு யோசிக்க அந்த ஒரு போர்ட்டலுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட டீமன்ஸ் வர ஆரம்பிக்கும், எல்லாமே அவ்வளவு பெருசா இருக்கும், கூடவே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி மொத்தமா 3 டீமன் வந்திருக்குமா, நம்ம ஹீரோவும் வேகமா அதுங்களை போய் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி வேகமா மூவ் ஆகறதுக்காக காத்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நோக்கி ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது இங்க அந்த 3 டீமன்ஸ் வெளியே வந்திருக்கும்ல, சோ அதுங்களா பார்த்தா அதோட லீடர் வந்து இந்த ஒரு காட்டை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ண முடியும், அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா, கூடவே ஆமா இந்த ஜார்ஜ் பையன் எங்க போனான்னு யோசிக்க அந்த பொண்ணு மேபி அந்த ஜார்ஜுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் அதிகமா இருக்கிறங்காட்டி அவன் நகர்றதே பயங்கர ஸ்லோவா தான் இருக்கும், அவன் அப்புறமா பாத்துக்கலாம், இங்க நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, சோ யாரு போய் முதல்ல அந்த ஹெல்ப் எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா, ஒரு சின்ன கேம் மாதிரி இருக்கும், யார் முதல்ல அந்த ஹெல்ப்ங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கே கொலை பண்றதுக்கான பெர்மிஷன் இருக்குங்கும் போது அதுல ஒருத்தன் லிசார்ட் மாதிரி இருப்பானா, சோ அவன் தான் வந்து ஆர்வம் காட்டுறான், இன்னொருத்த இரும்பு டப்பா மாதிரி இருக்கிறவன் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல, அந்த எறும்பு மாதிரி இருக்கிற டீமன்ஸ் இருக்குதுல அதெல்லாம் போயிட்டு அங்க எல்ஃபோட இடம் ஒன்னு இருக்கும், அங்கதான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்களா, இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அண்ட் அப்ப பார்த்தா அந்த ஒரு பல்லி மாதிரி இருக்கிற அந்த ஒரு மான்ஸ்டரும் வந்துரும், அதோட பேரை சொல்லி காமிச்சுக்கிட்டு நான் சண்டை போட ஆரம்பிச்சாலே அது போருக்கான அறிகுறி தான் கையை ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போய் அந்த இடத்த வந்து டைரக்டா அட்டாக் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸும் வேகமா வந்துகிட்டு இருப்பாங்களா, அந்த டியோக்கு ஸ்பிரிட்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும் அவங்க ஏரியாவை அட்டாக் பண்றாங்கன்னு, அதனால வேகமா அங்க போகணும்னு நினைக்க பார்த்தா அவங்களே ஏத்து சில எறும்பு டீமன் எல்லாம் வருமா, இங்க அந்த பல்லி மான்ஸ்டருமே அந்த ஊரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கும்ல, ஓகே உங்களோட அழுகுரல் எல்லாமே காதுல ஒரு இனிமையான ஓசையை கேட்க போகுதுன்னு அங்க இருக்கிற ஒரு எல்ஃப போட்டு தரலான்னு போக கரெக்டா பார்த்தா ஏதோ ஒரு வேர்கள்லாம் வந்து அவனை பிடிக்கிற மாதிரி இருக்குதா, சாதாரண செடி கொடிகளை வச்சுல என்ன மாதிரியான ஒரு ஆளை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு அவன் தெனாவட்டில் இருக்கும்போது அவன் மேல இருக்கிற பிளட் அண்ட் அந்த மேஜிக் எல்லாமே குறையிற மாதிரி இருக்கு, ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு, இந்த விதையெல்லாம் பண்ணதை யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல டியோடரா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தங்க வருவாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அங்க இருக்கிற சில எறும்பு மாதிரி டீமன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, ஓரளவுக்கு அதையெல்லாம் சமாளிச்சுட்டு எல்ஃப் எல்லாம் சீக்கிரம் அங்க இருந்து போகலான்னு பார்க்க அந்த டீமன்ஸ் எல்லாம் எல்ஃப் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறங்காட்டி நம்ம ஹீரோ கிறிஸ்டினா கிட்டையும் செலினா கிட்டையும் 2 கிறிஸ்டல்ஸ் கொடுத்துட்டு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்ல கிறிஸ்டினா அதை பயன்படுத்தும் போது அவ ஸ்வால்ல இருந்துட்டு ஏதோ டொர்னேடோ மாதிரி எல்லாம் வருதா, அதே நம்ம செலினா பயன்படுத்த அவளால எர்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஃபைனலி நம்ம ஹீரோவும் அதை வந்து பயன்படுத்த அந்த இடத்துல லைக் ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் எல்லாத்தையும் உருவாக்குறானா, இதெல்லாம் பார்த்த டியோ டே என்னடா குரலி விதையெல்லாம் காட்டுறாங்கன்னு பாப்பான், இந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்க மேல நம்பிக்கை எனக்கு அதிகமாகுதுன்னு சொல்ல இங்க அந்த பல்லி டீமன் அந்த டியோடரா பிடிச்சி இருப்பாங்கல்ல, நீ நிறைய பாவங்கள் பண்ணிட்ட, இந்த காட்டுக்குள்ள இந்த காடு தான் வீடு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த நிறைய மிருகங்களையும் நிறைய பூச்சிகளை எல்லாத்தையும் நீ அழிச்சிருக்க, இது எல்லாமே நீ பண்ண ஒரு பெரிய பாவம் அப்படிங்கும் போது அவன் பயங்கரமா சிரிச்சுட்டு என்னது அதை நீ பாவம்னு சொல்லுவியா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், அது பண்ண பாவம் என்ன தெரியுமா, அது எல்லாமே வீக்கா பிறந்தங்காட்டி தான், என்னோட அது வீக்கா இருந்தங்காட்டி தான் அது எல்லாமே இறந்து போச்சு, அது அதோட பாவம்னு சொல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா வேற ஒரு உலகத்துல இருந்து இங்க வந்துட்டு நீ இந்த அளவுக்கு வாய் பேசிக்கிட்டு இருப்ப, அப்படி பார்த்தாலுமே நீ என்னோட வீக்கா இருக்கிற ஒருத்தன் நீயுமே பாவம் பண்ணதாண்டா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தலான்னு போக அப்ப பார்த்தா அந்த டியோடராவோட பவர்ஸ் எல்லாமே கம்மியாகிற மாதிரி இருக்கும், அந்த டீமன் பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்ல, சோ வந்துட்டு பரவாயில்லையே பொண்ணு நீ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற, சரி விடு என் பேரு ரஃபேல் சியா, மொத்தமா 4 டீமன் நைட்ஸ் இருக்கிறாங்க அதுல நானும் ஒருத்தி, இங்க நம்ம ஹீரோஸ் அந்த எல்ஃபோட வில்லேஜுக்கு வந்துருவாங்களா, அந்த இடம் அழகா இருக்கிறத ஒரு செகண்ட் நின்னு கவனிக்க அந்த டியோ யோ அழகெல்லாம் அப்புறமா ரசிக்கலாம் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட இங்க பல்லி பையன் அந்த டீமன் பொண்ணு கிட்ட இங்க பாரு நான் கொலை பண்றது ஏன் வேலை, அதனால நீ இதுல எல்லாம் தலையிடாது, அது உன் வேலைன்னு நீயே தான் சொல்லிக்கிறேன், ஆனா இங்க வரலைனா நீயே இருந்திருக்க மாட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும் நீ பேசாத, கருப்பு ரோஜா பொண்ணே வரையா சண்டை போடலான்னு கேட்க இவங்க 2 பேரும் இன்னைக்கே முடிச்சிடலான்னு சொல்லி அந்த டியோடராவுமே அந்த பூக்களோட ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் வந்து கேட்பால, பார்த்தா எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாது, அதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு மாதிரி பூ மலை மாதிரி விழுகிற மாதிரி இருக்க அது எல்லாத்தையுமே அந்த டீமன் பொண்ணு அப்படியே பிடிச்சு அப்படியே நாசமாக்கிட்டு இந்த பூக்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் உனக்கும் கடைசியாகும் போது அவளும் கடுப்பாயிட்டு சமயம் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாளா, ஆனா அந்த டீமன் பொண்ணு எல்லாத்துல இருந்துமே ரொம்ப அசால்ட்டா தப்பிச்சுட்டு எதுக்குமே வந்து அசர்ற மாதிரியே தெரியலையா, செமையா கடுப்பான டியோடரா அவளோட வைன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா ஒரு பால் மாதிரி கிரியேட் ஆயிடுறா, அதையும் பெனிட்ரேட் பண்ணும்போது சும்மா டச் பண்ண எல்லாமே வந்து அப்படியே அழுகிருது, டியோடரா உன்ன மாதிரியே தான்
எங்கிட்டயே பூக்களோட சக்தி எல்லாம் இருக்குது, ஆனா சொர்க்கத்துல வளர்ற மாதிரி பூக்கள் கிடையாது, நரகத்துல ரத்தத்தையும் உயிரையும் குடிச்சு வளர்ந்த பூக்கள், எல்லா உயிர்களுமே என்னோட பூக்களுக்கு இரையாகறதுக்காக தான் உயிரோடவே இருக்குதுன்னு சொல்லி அவ்வளவு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண டியோடாராவோட எல்லா அட்டாக்கையும் ரொம்ப ஈஸியாவே இந்த டீமன் பொண்ணு வந்து நம் பண்ணிட்டு இருக்கிறாளா. அப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த டியோடாரா கிளவரான ஒரு அட்டாக்க பயன்படுத்தி அந்த டீமன் பொண்ணுக்கே லைட்டா பயத்தை காமிச்சிருவா. அவளோட மூஞ்சில லைட்டா பிளட்டும் வர ஆரம்பிச்சிடும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய பயமுத்தி இருப்ப, என் ரத்தம் வேற வெளியே வந்திருக்குன்னு கடுப்பானவ அவளோட பவர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லஸ்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாளா. என்னாலும் உன்னை மன்னிக்க முடியாதுன்னு, வா வா உங்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் நானும் இருக்கிறேன்னு அந்த டியோடாராவும் ரெடி ஆக, அப்ப அந்த ஒரு பள்ளி பையன் இருக்கிறான்ல, சோ அவனும் அவனோட ரெண்டு கையை ஒரு மாதிரி ட்ரில் மாதிரி மாத்திக்கிட்டு முதல்ல இவளை நான் தான் போடுவேன்னு அட்டாக் பண்ண வரும்போது டியோடாரா தடுக்க ட்ரை பண்றா. பட் அதையும் பிரேக் பண்ணிட்டு அவளை அப்படியே குத்தி தூக்கி வீச அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏர்ல பறந்துட்டு இருக்கிற டியோடாரா பயங்கரமா டேமேஜ் பண்ணிடுறாங்களா. அவளோட மேஜிக் எல்லாமே பயங்கரமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்குது. என்னால அவ்வளவுதான் முடியுமா, என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக பழி தீக்கணும்னு நினைச்சனே அப்படின்னு சொல்லி அவளோட லைஃபை கிவ் அப் பண்ணலான்னு போக, அப்ப மேல இருந்து ஒரு வெள்ளை கலர் வெளிச்சம் வந்து டைரக்டா அந்த இடத்துல விலகும். ஆப்வியஸ்லி அது நம்ம ஹீரோ தான். என்னது மனுஷனா அப்படின்னு அவ யோசிக்க, இந்த டியோடாராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துல மேல இருந்து நம்ம ஹீரோ வந்திருப்பானா, யார அவன் ஏரியால பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அவன் டக்குன்னு அந்த டியோடாராவை பார்த்துட்டு, ஓகே அடிப்பள்ளி இல்ல அவங்களால எந்திரிக்க முடியும்ல அப்படின்னு பாக்க, உடனே அந்த பள்ளி மான்ஸ்டர் கடுப்பாயிட்டு, என் டாடி இப்படி ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கிறோம், எங்களை கவனிக்காம நீ அப்படியே முதுக காமிச்சு நின்னுட்டு இருக்கிறாடான்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது சைட்ல இருந்து கிறிஸ்டினா அட்டாக் பண்ணி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் பிளேட் எடுத்து கழுத்துக்கிட்ட வரைக்கும் வச்சிருவான். பட் அட்டாக் பண்ண முடியல. ஆனா பின்னாடி பாரு மகனே, அந்த டீமன் பொண்ணு அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அவளை யாரோ ஆரோவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்களா. ஏய் யாரா எம்எல்ஏ கை வைக்கிறது அவ செமையா கடுப்பாயிட்டு இருப்பா. இது ஒன்னும் உங்க டீமன் வேர்ல்டு கிடையாது, ரியல் வேர்ல்டு. இந்த இடத்துல யாரு யார வேணாலும் அட்டாக் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த இடத்துல அந்த எல்ஃப் குரூப்புமே வந்து இருப்பாங்க. சோ அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயாரா இருக்கும் போது திருப்பி அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுது. எங்க ஆள் வந்துட்டாண்டா அப்படின்னு அந்த டீமன் பண்ண சொல்ல பார்த்தா அந்த ஒரு போர்ட்டல்ல இருந்துட்டு ஒரு பெரிய ஒரு டீமன் அப்படியே மெதுவா நடந்து வரும். செம பவர்ஃபுல்லா இருக்கும் போல. இங்க அந்த பள்ளி பையனுமே அவன் உடனே இங்க வரக்கு முன்னாடி இந்த மனித பதர்களை நான் போட்டு தள்ளுறேன் அவன் பவர் ஆக்டிவேட் பண்ணும்போது அப்ப அந்த டியோடாரா இங்க இருக்கிற ஏதோ ஒரு மேஜிக் வந்து சென்ஸ் பண்ணிட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்ல கிறிஸ்டினாவுமே, ஏன்னா அவ இங்க இருக்கிறாங்க போது அது ஆப்வியஸ்லி நம்ம செலினாவா தான் இருக்கும். அவளே ஒரு பாதி டீமன் மாதிரி தான். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஆபத்துகளை கிரியேட் பண்ணியிருக்க, எல்ஃப் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணியிருக்க, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சமகான்ல அவளோட பவர்ஸை யூஸ் பண்றாளா. இந்த கேப்ல அந்த டீமன் பண்ணும், ஆஹா எனக்கு அந்த பாம்பு பொண்ணோட பவர் தான் தேவைப்படுதுன்னு சொல்லி அதை அப்சர்வ் பண்ணலான்னு போக குறுக்கால வந்த நம்ம ஹீரோ இக்கட சூடுன்னு அவனோட எக்ஸ்ப்ளோஷனை பயன்படுத்தி அவளை பறக்க விடும் போது விப்ப பயன்படுத்தி டியோடாரா தூக்கி எறியறாளா. அண்டர் வேர்ல்ட்ல சேர்ந்த அசிங்கமான பூக்கள்லாம் ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற பூக்களுக்கு சரிசமம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க, செலினாவும் அவளோட பவர்ஸை பயன்படுத்தி அந்த ஒரு பள்ளி பையனை அதே இடத்துல ட்ராப் பண்ணிருப்பாளா. சோ நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு விதமான ஸ்பியர் மாதிரி உருவாக்கிட்டு சைட்ல இருந்து வர வேற ஒரு டீமனை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். அங்க பயங்கர ஸ்மோக் எல்லாம் உருவாகும். ஆனா அந்த ஒரு ஸ்மோக்ல இருந்து வந்த அந்த ஒரு இரும்பு டப்பா மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருந்தான்ல, அவன் செலினாவை பார்த்து, ஹே நீ ஒரு பாம்பு பொண்ணு தானே, உன்னை என்னோட மாஸ்டரை பார்க்கணும்னு சொன்னாரு, எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம கூட வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, செலினாவோட டிராப்ல இருந்து எஸ்கேப் பண்ண அந்த ஒரு பள்ளி பையன், அவ என்னோட எதிரிடா, என் கணக்க முதல்ல முடிச்சுக்கிறேன்னு அவளை போட்டு தள்ளான்னு போக உள்ள பூந்து தான் காப்பாத்துறாளா. செலினா அந்த பள்ளி மான்ஸ்டரோட அட்டாக்க டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோன்னே அவனே சர்ப்ரைஸ் ஆயிட்டு, உண்மையாலுமே நீ ஒரு சூப்பர் ஹியூமனா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகே நீ சாதாரண மனிதனா இருந்தா நான் அப்படியே விட்டு இருந்திருப்பேன், பட் நீ ஒரு சூப்பர் ஹியூமனா இருக்கிறேங்க போதுதான் உன்னை கொலை பண்றதுக்கு இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லும் போது கிறிஸ்டினாக்கு அவன் என்ன பேசுறான் அப்படிங்கறதுலாம் அந்த அளவுக்கு ஒன்னும் புரியல. இருந்தாலுமே அவளோட ஸ்வார்ட் பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு வேகமா அந்த பள்ளி மண்டையனோட உடம்பு மேல ஏறி போயிட்டு அவனை டேமேஜும் பண்றாளா. என் மேலேயே அவனோட ஸ்வாட வந்து பயன்படுத்துறியா பாரு, உன்னை கண்டிப்பா கண்டதுடுமா வெட்ட போறேன்னு அவன் கடுப்பாக அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட மாதிரி போகும்போது இன்னொரு பக்கம் நம்ம செலினாவோட மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு கை மாதிரி வர வச்சு அந்த இரும்பு டப்பா மாதிரி ஒருத்தர் இருந்தால அவனை ட்ராப் பண்ணி பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி முடிச்சிட்டோமோ அப்படின்னு பார்த்தா இன்னும் அதே இடத்துல கன் மாதிரி நின்றுட்டு இருப்பானா. சோ மறுபடியும் அந்த ஏகப்பட்ட பாம்புகள் மாதிரி எல்லாம் வர வச்சுட்டு அதே இடத்துல அவனை கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணி வைக்க, அந்த தகர டப்பாமே அதுக்கெல்லாம் பெருசா அசர மாதிரி இல்ல. அதுக்கு பதிலா நம்ம செலினாவை அவன் இன்னும் என்கரேஜ் பண்ணுவான், கமான் இந்த ஒரு பாம்புகள் என்னோட டிமோனிக் பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன கம்ப்ளீட்டா நெரிச்சு சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணு, இது இன்னும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவனை கொலை பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காத, சுத்தமா சண்டைக்கு தயாராகாமலே வந்திருக்க, வாழ்வா சாவாங்கிற ஒரு சண்டையில இந்த அளவுக்கு நீ தயக்கம் காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாத, ஒரு ஃபைட்னா எப்படி இருக்கும் நான் காட்டுறேன்னு சொல்லி நம்ம செலினாவோட பவரை கம்ப்ளீட்டா அவன் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அவளை போட்டு தள்ளான்னு வரும்போது கரெக்டா உள்ள போன
வந்த நம்ம ஹீரோ அவனை பிளாக் பண்றது மட்டும் இல்லாம வெறும் கையால பவரை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுவானா அப்படியே தூரமா போய் விழுக, ஏய் நீ சாதாரண மனுஷன் தானே, உங்ககிட்ட எப்படி இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது. ஹீரோவும் ஓகே டீமன்ஸ் நீங்க கம்மனிங்க இருந்து கிளம்பிடுங்க, இதோட சண்டையெல்லாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சண்டை முடியலன்னு சொல்லி வானத்துல இருந்து பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து விழுகிறான். அப்படியே பயங்கரமான ஆர்மர் எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்க, ஓகே இவன் தான் அந்த கடைசி 4 நைட்ல ஒருத்தனா இருப்பானு நம்ம ஹீரோவும் நினைக்க. இன்னொரு பக்கம் அந்த எறும்பு மான்ஸ்டர்ல இருந்ததுல, சோ அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டாந்தாச்சுன்னு அந்த டியோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதுவே டியோ அங்க இருக்கிற பெரிய பெரிய டீமன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இவ்வளவு மேஜிக்கல் எனர்ஜி அவங்களால இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்பானா. ஏன்னா அவனால உள்ள போய் எதுவும் பண்ண முடியல. அதுவே இப்ப புதுசா சண்டை போடுறதுக்காக ஒரு மான்ஸ்டர் வந்து இருக்குதுல்ல, அதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்ப தெளிவாவே தெரியுது இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த 3 மான்ஸ்டர்ஸ் அளவுக்கு ஒண்ணு இவன் கிடையாது. இவன் வந்து உண்மையாலுமே சண்டை போடணும் அப்படிங்கறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுறான். இவனோட உடம்பு மேல பாஸ் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆரோவே சொல்லுது இவன் எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸான ஒருத்தன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனுமே ஓப்பனா நம்ம ஹீரோவை பார்த்து, பரவாயில்லையே நீ பாக்குறக்கே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது, இது வரைக்கும் இந்த மேல் உலகத்துல அந்த அளவுக்கு யாரும் எனக்கு ஈக்குவலா சண்டை போடுறதுக்காக இருந்ததில்ல, சோ இன்னும் நீ பெட்டரான ஆப்ஷனா இருப்ப போலன்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்துல மோதிக்க ஆரம்பிப்பாங்களா. நம்ம ஹீரோவுமே டோலன் தான் தன்னோட பேரு அப்படிங்கறதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது, ஆனா அப்போ நம்ம ஹீரோவோட அந்த டிராகன் பவர்ஸ் இருக்குல்ல அது லைட்டா வெளியே வரத அவன் கவனிக்கிறத நம்ம ஹீரோவும் கவனிச்சுட்டான். சோ அவனை ஈஸியா விட்டு வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி அவனும் அச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் ட்ரை பண்றானா. ஆனா அது அவன் மேல வேலைக்கு ஆகல, அவன் ஷீல்ட வச்சு தடுத்துட்டான். அங்க இருக்கிற செலினா, கிறிஸ்டினா அப்புறம் அந்த டியோடாரான்னு சொல்லி 3 பேருக்குமே எப்படி ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு இவனால அவ்வளவு பெரிய டீமனை எதிர்த்து நிக்க முடியுதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்களா. அதுவே நம்ம ஹீரோ அந்த ஒரு டீமனை பார்த்துட்டு, ஹே நீ மத்த டீமன்ஸ் மாதிரி இல்லையே, உங்ககிட்ட நான் ஒரு சில வித்தியாசங்களை வந்து நோட் பண்றேன், மேபி நீ இதுக்கு முன்னாடி இது கடவுள்களா இருந்தையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, பரவாயில்லையே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது, இந்த மேல் உலகத்திலயும் என்ன பார்த்த உடனேயுமே சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ புத்திசாலியா இருக்கிறையா என்ன. ரைட்டரா கண்டிப்பா இந்த ஒரு சண்டை கஷ்டமா தான் இருக்க போகுது, ஆனா ஹியூமன் ஃபார்ம்ல இல்லாம டிராகன் ஃபார்ம்ல இருந்தானா என்னால ரொம்ப ஈஸியாவே அவனை அழிக்க முடியும். ஆனா அப்படி நான் என்னோட டிராகனோட பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா இந்த ஒரு வில்லேஜே அழிஞ்சு போயிருமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்குமா. சும்மா யோசிச்சுட்டே இருந்தா எப்படி மாமன்னு சொல்லி அவனும் உள்ள இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறானா. பார்த்தா அந்த ஜார்ஜுங்கிற அந்த ஒரு டீமன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுக்கறதா பார்த்தவன் அந்த இடத்துல இன்னுமே அந்த மேஜிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறானா. பட் இந்த கேப்ல அந்த டீமன் பொண்ணும் அந்த பள்ளி பையனும் டே அங்கேயே வேடிக்கை பார்த்திருந்தா எப்படி கொஞ்சம் எங்களே கவனிடான்னு சொல்லி மேல இருந்து அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக வருவாங்களா. இதை கவனிச்ச செலினாவும் கிறிஸ்டினாவும் அட்டாக் பண்ற போகும்போது அந்த தகடப்பா இருக்கிறான்ல எங்கம்மா போறீங்கன்னு அவங்கள வந்து கவனிக்கிறான். அவங்க 2 பேரோட பவர் நம்ம ஹீரோ மேல பயன்படுத்தும் போது அவன் டிராகன் பவரை பயன்படுத்தி அவங்களோட பவர்ஸ் ஈஸியா அங்க நல்லிஃபை பண்ணி விட்டுறான். திருப்பி அந்த ஜார்ஜ் மான்ஸ்டர் எந்திரிச்சிட்டு, சாரிப்பா அவங்க தேவையில்லாம உள்ள வந்துட்டானுங்க, அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கு நீ அடி வாங்கி இருந்தா தான் ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கும், சரி விடு இப்ப நான் கேதர் பண்ண போறேன் இந்த ஒரு எனர்ஜில வச்சு உன்னை அட்டாக் பண்றேன், இதுல இருந்து நீ எஸ்கேப் ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் என்னோட விரோதியா ஏத்துக்கிறேன்டான்னு அந்த ஜார்ஜ் கம்ப்ளீட்டா அங்க ஃபுல்லா எனர்ஜியை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டே இருப்பானா. ஏதாவது ஆயிர போதுடான்னு செலினா கவலைப்பட அவளை பார்த்து சும்மா சிரிச்ச நம்ம ஹீரோ ஒன்ஸ் ஜார்ஜ் அட்டாக் பண்ணும்போது அவ்வளோ பவரையும் வந்து லைக் சிங்கிளா அவனோட சோடை யூஸ் பண்ணி லைக் மேல வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவானா. இதை பார்த்து அந்த ஜார்ஜ் பயங்கரமா சிரிச்சுட்டு, பரவாயில்ல நான் கூட முதல்ல இந்த வேலையை எனக்கு கொடுக்கும் போது செம போரிங்கா இருக்க போது எதுக்குடா அதெல்லாம் பண்றோம் தான் யோசிச்சேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன்ன மாதிரி ஒருத்தனை மீட் பண்ணிட்டு செம்ம என்டர்டைனிங்கா இருக்குங்கும் போது உனக்கு குஷி படுத்துறதுக்காக இங்க ஒன்னும் சண்டை போடல. அப்பதான் கிறிஸ்டினா, செலினா அப்புறம் அந்த டியோடாரா அப்படின்னு சொல்லி அந்த 3 பொண்ணுங்களையும் அந்த தகரடா பாப்பையன் வந்து ஓரம் கட்டி இருப்பான்ல, என்ன பாக்குற நீ என் கூட சண்டை போட போறியா இல்லனா போய் அந்த பொண்ணுங்களை காப்பாத்த போறியா, உன்னால 2யும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது, வேணா ஒரு அட்வைஸ் தரேன், ஒரு 3 நாள் உங்களுக்கு நாங்க டைம் தரோம், அந்த 3 நாள் கழிச்சு வேணா நம்ம திருப்பி ஒரு சண்டை வச்சுக்கலாம், அப்ப நீங்க முடிஞ்சா என்ன ஜெயிச்சு காட்டுங்க, இல்லனா உன்னை வந்து நான் எங்க டீம்ல சேர்த்திக்க போறோம், இப்போதைக்கு வரட்டான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடும் போது அந்த மத்த 3 டீமன்ஸுமே அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து சவால் விட்டுட்டு தான் போவாங்க, இன்னைக்கு வேணா தோத்துருக்கலாம் அடுத்த தடவை கண்டிப்பா உங்களை விட மாட்டேன்னு அங்க இருந்து கிளம்ப போகும்போது அந்த ஜார்ஜ் யோசிப்பான், பரவாயில்லையே உன்னை நான் எதிர்கொள்ளுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல, விதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸும் அந்த எல்ஃப் குரூப்போட லீடரை மீட் பண்றதுக்காக போறாங்க, ஒரு சீஃப்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு வயசானவரா இருப்பாரு, அவர் கூடயே ஒரு வேர்வுல்ஃப் அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச்சர் பொண்ணுன்னு சொல்லி அடிஷனலா அந்த இடத்துல கிறிஸ்டினாவோட ப்ரொஃபசர் இருக்கிறாங்கல்ல அந்த ஒலிவியாங்கிறவங்க அவங்களும் இருப்பாங்க. கிறிஸ்டினாவோட ப்ரொஃபசர் ஒலிவியா இருக்கிறாங்களா அவங்கள பார்த்து முதல்ல ஷாக் ஆகுறாங்களா, பரவாயில்லையே நீங்களும் இங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு முதல்ல ஹெல்ப் பண்ணதுக்காக நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது, சரி இருக்கட்டும் நீங்க இங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன, நானும் ஒரு எல்ஃப் தான், இங்கதான் பிறந்து வளர்ந்தேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஒரு ப்ரொஃபஸரா நான் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறேன், இப்போ பிரச்சனைங்கும் போது திருப்பி வந்தாகணும்ல, அந்த ஊரோட சீஃபும் ஏற்கனவே உங்களுக்கு ஒலிவியாவை தெரியுமா, ரொம்ப நல்லதா போச்சு, சரி நம்ம முக்கியமான விஷயத்த பேச ஆரம்பிப்போமா, அந்த ஜார்ஜுங்கிறவன் 3 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறங்காட்டி அந்த 3 நாள் நம்ம காத்திருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும்
தேவையும் கிடையாது. நாளைக்கு விடிய காலையிலேயே நமக்கு தேவையான எல்லா ஃபோர்ஸையும் ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு போர்ட்டல் இருக்குதுல்ல, அதை நம்ம போய் அழிச்சிருவோம். ஏன்னா அந்த போர்ட்டல்ல இருந்து வர எனர்ஜி மூலமா தான் அவங்களால இந்த இடத்துல சர்வை பண்ணிட்டு இருக்க முடியுது. சோ ஒன்ஸ் அந்த போர்ட்டல் அழிச்சிட்டோம்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது, அவங்களால இந்த வேர்ல்ட்ல சஸ்டெயின் ஆக முடியாதங்காட்டி இங்கிருந்து கிளம்பிடுவாங்கன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ ஓகே உங்க இன்டென்ஷன்லாம் புரியுது, பட் நானும் டியோவும் ஏற்கனவே பேசிட்டோம், உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுல தான் எங்களுக்குமே விருப்பம் இருக்கட்டும். ஆனா எங்க வில்லேஜோட பிரச்சனைக்கு நாங்க தேவையில்லாம உங்களை உள்ள இழுக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப தப்பா தெரியுது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை மன்னிச்சிடுங்க, அவங்களை எங்களால தனியா எதிர்க்க முடியாது. சோ ப்ளீஸ் உங்களோட அசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து நீங்களும் சண்டை போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒலிவியாவுமே ஓகே இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த கிங்டமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இன்னும் 3 நாள் நமக்கு டைம் இருக்குங்கும் போது அவங்களுமே நமக்கு சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க, கொஞ்சம் வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த வில்லேஜோட சீஃப் இவங்கள தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு பேசினது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவும் இவங்களுக்கு உண்மையாலுமே நம்மளோட உதவி தேவைப்படுது, என்னாலுமே சரி இது ஒரு காட்டை இவங்களுக்கே மீட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த டியோடரா வெளியே போறத அவன் கவனிக்கிறானா. இன்னொரு பக்கம் அந்த டீமன்ஸுமே அந்த போர்ட்டல் இருக்குல்ல அங்கதான் இருப்பாங்களா. ஆனா அப்ப அந்த பள்ளி பையனும் அந்த ஒரு டீமன் பொண்ணு இருக்கிறாங்களா, இவங்க 2 பேரும் சமகான்ல இருப்பாங்க. ஆப்வியஸ்லி கிறிஸ்டினாவை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த பள்ளி பையனும், இன்னொரு பக்கம் அந்த டியோடராவை ஏதாவது பண்ணி ஆகணும்னு அந்த டீமன் பொண்ணு நினைச்சிட்டு இருக்க, ஏன் இவங்க சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அந்த தகரடா பையன் அந்த ஜார்ஜை பார்த்துட்டு ஐயோ கொஞ்சமாவது அவங்கள போய் அமைதிப்படுத்த வேண்டியதானங்க போது, இல்ல அந்த நெருப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவானா. என்ன நெருப்போ சரி விடு, அந்த பாம்பு பொண்ணு அவளுமே அட்டாக் பண்றதுக்காக வந்திருந்தா, உண்மையை சொல்ல போனா அவர்கிட்ட உண்மையிலுமே பொட்டன்ஷியல் இருக்குது, என்ன கொஞ்சம் தயக்கம் காட்டுற, அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜார்ஜ் இருக்கிறான்ல அவனுமே அந்த டோலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் அந்த மனித பையன், அவன் உண்மையிலுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான்னு சொல்லும் போது இந்த தகரடாப்பாக்கு ஷாக்கு, நீ டீமன்ஸ் காட்ஸ் இவங்க கூட சண்டை போடும்போது தானே ஜாலியா இருக்குது, இப்ப என்ன ஆச்சரியமா மனிதர்கள் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னு சொல்லும் போது, அவன் பார்க்க வேணா மனித மாதிரி இருக்கலாம், ஆனா அவனோட ஸ்கில் அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்னு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, முன்னொரு காலத்துல நான் கடவுள்களோட ஆர்மியில இருந்தேன் ஒரு சோல்ஜரா, அந்த டைம்ல என்ன மாதிரியே கடவுள்களா இருந்து மான்ஸ்டர்ஸா மாறின சில டீமன்ஸ் கூட வந்து சண்டை போட வேண்டியதா இருந்தது. ஆனா அந்த டைம்ல தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த மைரால் அப்படிங்கிற காடஸ் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல ஒரு கடவுள், சோ அவங்களோட ரெக்வஸ்ட் காரணமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு டிராகனா இருக்கும்போது வந்திருப்பான். சோ என்னால டெஃபினட்டா சொல்ல முடியும் அவன் தான் இந்த தடவை ஒரு மனிதனா திருப்பி பிறப்பெடுத்திருக்கான், அவனை எதிர்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறேன்னு நினைக்க. இன்னொரு பக்கம் அந்த எல்ஃபோட வில்லேஜ்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த டியோடரான ஒரு பொண்ணு இருந்தால, சோ அவளை தேடி வரும்போது, தம்பி உனக்கு இங்க என்ன தேவையில்லாத வேலைன்னு கேட்க, இல்ல நேத்து நீ சண்டை போடும் போது உனக்கு அடிபட்டு இருந்துச்சுல்ல, அந்த அடிப்பட்ட இடத்த கொஞ்சம் காமிச்சினா உனக்கு நான் சரி பண்ணி விடுவேன்னு சொல்லும் போது அவளும் ஒரு மாதிரி டவுட் பண்ணிட்டே தான் காட்டுவாளாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணி வைக்க அவளுக்கு செம ஷாக்கு, உண்மையாலுமே மனுஷனானு ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்வி எல்லாம் கேட்கணுங்கிற அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க பூக்கள்ல ஒரு மாதிரி வாடி இருந்திருக்குமா, ஏன் அதெல்லாம் பார்த்து சோகம் அடையிறியான்னு கேட்க, அந்த டீமன் பொண்ணு இந்த அழகான பூக்களோட ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டா, இது எதுக்குமே இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு இருந்திருக்க கூடாது, கண்டிப்பா இந்த பூக்களுக்காக நான் அவளை பழி வாங்குவேன் அப்படின்னு அவ நினைக்க, அப்படின்னா உனக்கு நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கும் போது, நீ ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறடா, என்னமோ இருக்கட்டும் உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாளா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிறிஸ்டினா செலினாவையும் மீட் பண்றதுக்காக வருவானா, கூடவே பார்த்தா அந்த ஒரு ஃபேரியும் அந்த டியோட தங்கச்சி பொண்ணு ஒருத்தி இருந்தது இருப்பாள்ல, சோ அவளும் அங்கதான் இருக்கிறாங்க. போருக்கு போகணும்னா நீங்க வெறும் வயிற்றுல இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ண நம்ம ஹீரோவும் செமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஈவன் நம்ம கிறிஸ்டினா இருக்கிறாள்ல, சோ அவளுமே பயங்கரமா சாப்பிட்டு இருந்திருப்பாளா. என்ன பயங்கரமா சாப்பிட்டேன்லாம் சொல்றேன், ஆனா நீ வெயிட் போட்ட மாதிரியே தெரியலன்னு செலினா கிறிஸ்டினா கிட்ட ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டு அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அப்ப நைட் நேரத்துல கண் முழிச்ச நம்ம ஹீரோ அந்த இடத்துல செலினா இல்லாத பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்துல அவளோட தலகணைய கட்டி பிடிச்சிட்டு அப்படியே எதையோ பாத்துக்கிட்டு இருப்பாளா. இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது சும்மா தூக்க வரலன்னு சொல்ல, அப்படியான்னு யோசிச்சுட்டு அப்படியே அவளோட கையை பார்க்கும்போது பயங்கரமா நடுங்கிட்டு இருக்குமா. சோ நாளைக்கு நடக்க போற சண்டே நினைச்சு பயப்படுறான்னு புரியுது. சோ அதை பத்தி எல்லாம் கேட்காம எனக்குமே தூக்க வரலதான், சும்மா ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு வந்தங்க போது நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன், ஆனா எதிர்ச்சியா வெளியே வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க அப்படியே நான் தேட்ல உட்காந்துட்டேன்னு சொல்ல, அந்த அளவுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு இவனும் வருவானா. பார்த்தா அங்க இருக்கிற மரங்கள் வழியா இந்த நிலவு இருக்குல்ல அதோட வெளிச்சம் படும் போது அந்த ஊரே வந்து பயங்கர பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இந்த ஒரு காட்சி பாக்குறதுக்கு பயங்கர சூப்பரா இருக்குதா. அது மட்டும் இல்லாம நல்லா உத்து கவனிச்சா சம்திங் ஏதோ தட்டுற மாதிரி எல்லாம் சத்தம் வந்து கேக்குது, அதுவுமே நல்ல ஒரு ஓசமா இருக்குன்னு சொல்ல, மேபி அந்த ஒரு சத்தம் அந்த டீமன்ஸ் எல்லாம் அதோட ஆர்மிகளை நாளைக்கு சண்டைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்ல, ஆஹா அதை பார்த்துதான் நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருப்பாளா. இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அப்படியே அவ கூட உட்காந்துட்டு அந்த ஒரு அழகா ரசிச்சவன், சரி இருக்கட்டும் இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு வித்தியாசமானவன் மாதிரி சொல்றாங்க, ஆனா உண்மை அது கிடையாது, இது எதுக்கே தேவையில்லாம சொல்றேன், கவனிச்சேன் ஒன்ஸ் சண்டை முடிஞ்சு இந்த ஊருக்கு நம்ம வந்ததுல இருந்தே நீ பயங்கர ஆன்சியஸா இருக்கிற ஒரு பதட்டமா இருக்கிறங்கிறத
ஃபீல் பண்ண முடிஞ்சது என்னால. தேவையில்லாம இவ்வளவு பெரிய போருக்குள்ள உன்னை நான் இழுத்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் எதிரிகளை பார்த்தோ இல்லனா சண்டை போடுறக்குள்ள ஒன்னும் பயப்படலங்கும் போது இன்னொரு பக்கம் தூக்க கலைஞ்ச கிறிஸ்டினாவை எந்திரிக்கிறாளாம். கடைசியா நம்ம அந்த இடத்துல சண்டை போடும் போது ஆக்சுவலி ஒரு டீமனை வந்து என்னால கொலை பண்ண முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் பண்ணல. அந்த ஒரு டீமன் நிறைய இல்ஃப காயப்படுத்தி இருந்தாலும் டியோடோராவை அடிச்சிருந்தாலுமே டீமன் எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனா அப்படி இருந்தாலுமே என்னால ஒரு டீமனோட லைஃபை எடுக்க முடியல. நான் ஏன் அவ்வளவு தயக்கம் காட்டினேன்னு எனக்கே தெரியல. நான் உண்மையாலுமே சரியான மொக்கையான ஒரு பாம்பு பொண்ணுன்னு சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ இந்த பாம்பு பொண்ணுங்களா இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை சந்திக்கிற வரைக்கும். கதைகள்ல சொல்ற மாதிரி இருக்கிற கொடூரமான பாம்பு பொண்ணா நீ இருந்திருந்தீங்கன்னா உன்னை நான் என் வில்லேஜுக்குள்ளே அலோவ் பண்ணிருக்க மாட்டேன். அதனால நீ மாறணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. இதே மாதிரி ரொம்ப கைண்டான ஒரு பொண்ணா நீ இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த செலினாக்கு ஒரு கிறிஸ்டலை வந்து தரான். இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒண்ணு. அதே நேரத்துல பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டலும் கூட. இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நாளைக்கு நடக்க போற போர்ல உனக்கு எந்த ஒரு பயமும் வராது அப்படின்னு அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து நம்ம கிறிஸ்டினா அப்படியே அவங்க மேல போர்வையை தூக்கி போட்டுட்டு குளிர்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டை போடும் போது ஜொரங்கி இது வந்துற போது பிளஸ் இந்த ஒரு வியூ பாக்கறே செமையா இருக்குல்ல. ஆமா இல்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் 3 பேரும் அதே இடத்துல அந்த போர்வை போட்டு உட்காந்துட்டு அந்த ஒரு கண்குள்ளா காட்சியை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. டக்குனு நம்ம செலினாவும் அப்படியே எந்திரிச்சிட்டு என்னாலுமே சரி நான் வாக்கு தரேன், கண்டிப்பா இந்த ஒரு வில்லேஜ் அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றோம்னு சொல்லும் போது கிறிஸ்டினாவும் அப்கோர்ஸ் ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் தூங்கி போன செலினா பொண்ணை கொண்டாந்து படுக்க வைக்கும் போது கிறிஸ்டினா ஹீரோ கிட்ட அம்மா இந்த சூப்பர் ஹியூமன் ஏதோ சொன்னாங்களா அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்க இல்ல என்னால அதை பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் அவ்வளவு பெருசா கேட்டுக்க மாட்டா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த ஒரு காட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த காட்டுல இருக்கிற எல்லா விதமான ரேஸ் எல்லா இன மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த டியோட தலைமையில தான் போருக்காக தயாராயிட்டு இருக்கிறாங்களா. கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஒலிவியர் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களோட தலைமையில தான் வந்து ஸ்கெட்ச் போட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த டீமன்ஸ் கூட எல்லாம் சண்டை பண்ணணும், அவங்களை எதுக்கணும் அப்படிங்கறது ஒரு எய்மா இருந்தாலுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே மேஜர் கோல் என்னன்னு பார்த்தா அந்த ஒரு போர்ட்டலை அழிக்கிறது தான். சோ அது மூலமா தான் வேற எந்த ஒரு டீமனும் இனிமேல் வர போறது இல்ல. நேரா ஒரு குதிரை வண்டியில நம்ம ஹீரோஸ் 3 பேரும் அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ டக்குனு நம்ம செலினா அந்த ஒரு வண்டியில இருந்து கீழே இறங்கிட்டு நீங்க போங்க நான் போய் டியோ கூட சண்டை போட போறேன்னு சொல்லும் போது அவ கண்ணுல இருக்கிற வெறிய பார்த்து நம்ம ஹீரோவும் ஓகே ஃபைன் எதுவும் ஆகாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்ப டீமன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களை எதிர்க்கிறதுக்காக அந்த காட்டுல இருக்கிற சில எறும்புகளுமே வர ஆரம்பிக்குது. கூடவே அந்த ஒரு டீமன் பொண்ணை எதிர்க்கிறதுக்காக நம்ம டியோடரா இருக்கிறாள், அவளும் சோலோ வந்திருப்பா. வேற யாரும் முன்னாடி வரக்குள்ள உன்னை நானே போட்டு தள்ளுறேன்னு சொல்லுவாளாம். இன்னொரு பக்கம் இரும்பு டப்பா மாதிரி ஒரு டீமன் இருப்பான்ல, அவன் ஒரு எல்ஃப் கும்பலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. டியோமே அங்கதான் இருப்பான். ஹே உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் தெனாவட்டா பேசிட்டு இருக்க. இருந்தாலும் பாத்துக்கலான்னு அவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணும்போது இந்த கேப்ல திடீர்னு மேல இருந்து ஏகப்பட்ட பாறைகள் அவன் மேல விழுகுது. இது எல்லாமே நம்ம செலினா பார்த்த வேலையா தான் இருக்கும். ஆனா அவளுக்கே ஷாக்கு, என்ன என்னோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் செலினா நீ மெயின் கிட்ட போகலையான்னு கேட்கும் போது இல்ல ஹீரோவும் கிறிஸ்டினாவும் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த தகரடப்பா திருப்பி எந்திரிச்சிட்டு ஹே பாம்பு பொண்ணை உன்னை விட மாட்டேன்னு சொல்லும் போது இவளும் சரின்னு சண்டைக்கு போறாளாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டினாவும் குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும் போது கிறிஸ்டினாவுக்கு நம்ம செலினாவை பத்தி கொஞ்சம் கவலையா தான் இருக்குமா. நீ கவலை பண்ணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது, கண்டிப்பா அவன் நல்லா தான் இருப்பான்னு நம்ம ஹீரோ சொன்னாலுமே இல்ல அதெல்லாம் என்னோட மனசு கேட்க மாட்டேங்குது, நான் வேணா என்னன்னு போய் பாக்கட்டாங்க போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை நிறுத்திட்டு நீ போய் அவளை பாக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது, அவகிட்ட நான் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்கேன், அது கண்டிப்பா அவளோட பவரை இன்னுமே பூஸ்ட் பண்ணிவிடும், அவ தான் நினைக்கிறதோடமே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பொண்ணுன்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு தான் நம்ம கிறிஸ்டினா நினைப்பா. ஆனா இருந்தாலுமே எனக்கு அவளை நினைச்ச கவலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெளியில அந்த பள்ளி தலையா இருக்கிறான்ல, அவன் பார்த்தா இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் வந்து அடிச்சு போட்டுறான். யாராலையும் அவனை சமாளிக்கவே முடியாம இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கிறிஸ்டினா வண்டி ஓட்டிட்டு வராலாம். என்னன்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு வரும்போதே நம்ம கிறிஸ்டினா அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவரை வந்து போக சொல்லிட்டு அவள அந்த குதிரை வண்டியை ஓடிட்டு வந்து டைரக்டா அந்த மான்ஸ்டர் மலையை மோத வச்சு அப்படியே அட்டாக் பண்றதுக்காகவும் ட்ரை பண்றாளாம். கிறிஸ்டினா காப்பாத்தி வந்திருக்காங்கன்னு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. உடனே இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவ சொல்ல அந்த மான்ஸ்டருமே எந்திரிச்சிட்டு ஓ சூப்பர் ஹியூமன் பொண்ணு நீ வந்திருக்கியா, சரி விடு அந்த பையன் கூட தான் சண்டை போடலான்னு பார்த்தேன், நான் ஜார்ஜ் அவனை சமாளிச்சுக்குவான், உன்னை நான் முடிக்கிறேன்னு சொல்ல யாரை முடிக்கிறாங்கன்னு பாத்திரலான்னு கிறிஸ்டினாவும் அவளோட பவர் எல்லாம் அவேக்கன் பண்ணிட்டு உள்ள இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாளாம். முடிஞ்ச அளவுக்கு அவளோட ஃபுல்லஸ்ட கொடுத்து சண்டை போட அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் டேமேஜும் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஜார்ஜ் எதிர்க்கிறதுக்காக வேகமா ஓடி போயிட்டு இருக்கிறான். சீக்கிரம் நிறைய பேர் சாகருக்குள்ள போய் ஆகணும்னு அவனோட டிராகன் பவர் யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிக்க இங்க இந்த டியோடராவும் இந்த டீமன் பொண்ணு ஏத்து நிக்கும் போது அப்ப அந்த டீமன் பொண்ணு ஏகப்பட்ட வேர்கள் எல்லாத்தையும் வர வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய டூம் மாதிரி கிரியேட் பண்ணிடுறான். இனிமேல் இந்த ஒரு சண்டை உனக்கு எனக்கு நடுவுல தான் இருக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் போது எடுத்தோடனே டியோடரா தான் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாளா. பட் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. அவளால தான் லைஃப் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும்ல, ஆனா என்னால அப்சர்வ் மட்டும் கிடையாது ஈவன் அதை பயன்படுத்த முடியும்னு சொல்லி அந்த இடத்துல பிளாஸ்ட் மாதிரி
தான் கிரியேட் பண்ற, அது எல்லாமே லைஃப் எனர்ஜி. ஆமா, இது வரைக்கும் அவ அப்சர்வ் பண்ணது. நீ என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. டியோடராவும் திருப்பி வேர்களை பயன்படுத்துவா, பட் இருந்தாலும் அதோட லைஃப் எனர்ஜியுமே அவ அப்சர்வ் பண்ணிடுவா. ஏன்னா என்னால லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியுது, அதை திருப்பியும் எதிராக பயன்படுத்தவும் முடியுதுங்கும் போது ஷாக் ஆயிட்டியான்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப டியோடரா டக்குனு அந்த இடத்துல ஏகப்பட்ட வேர்கள் வர வைக்கும் போது அதுல திருப்பி ரோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப சொல்லுவா, இந்த மாதிரி பிளாக் கலர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிரும். அதே பிளாக் கலர்ல உள்ள ரோஸ் அப்படின்னா நீ கேட்கவே தேவை கிடையாது. இது வரைக்கும் இந்த ஒரு பவரை நான் சீல் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா இந்த ஒரு பவரை உன்னை எதிர்த்து பயன்படுத்துற அளவுக்கு நீ ஒரு ஒர்த்தியான ஆப்பரண்ட் தாங்கும் போது அந்த டீமன் பொண்ணு எக்ஸைட் ஆயிருவா. ஆஹா, நீயும் என்ன மாதிரியே பவர்ஸ் வச்சிருந்திருக்கியா அப்படின்னா வா முதல்ல யாரோட லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்றாங்கன்னு பாத்தரலான்னு அந்த இடத்துல பயங்கரமா மோதிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு டீமன் பொண்ணு தான் டாமினேட் பண்றா. மொத்தமா அவளோட லைஃப் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்போது என்ன டியோடரா வெறும் வாய் பேச்சு மட்டும் தான் போலயே, உங்ககிட்ட பெருசா எதுவும் இல்ல, இரு உன்னோட லைஃப் எனர்ஜி மொத்தத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறத உன்னால உணர முடியுதாங்கும் போது டியோடரும் வீக் ஆகுறாளா. என்னோட லைஃப் எனர்ஜி அது மொத்தம் உன்னோட பாடியில ரன் ஆகுறது உன்னால ஃபீல் பண்ண முடியுதான்னு இவ கேட்க, ஆமா என்னால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா இது பயங்கர டேஸ்டா இருக்குது. இதே மாதிரி டேஸ்டான லைஃப் எனர்ஜி நீ தினைக்கு கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன்னு சொல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதே நல்லா சாப்பிட்டுக்கோ, ஏன்னா இதுதான் கடைசியோட உணவா இருக்க போதுங்கும் போது டக்குனு அந்த டீமன் பொண்ணோட கன்னத்துல இருந்துட்டு ஒரு செடி முளைக்க ஆரம்பிக்குது. அது ஒரு ரோஸா தான் இருக்குமா, ஒரு பெரிய வேரா மாதிரி. அதே இடத்துல பார்த்தா அந்த டீமன் பொண்ணோட உடம்ப வந்து டிராப் பண்ணிடுது. எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி அந்த டீமன் பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கேன். ரொம்ப சிம்பிள், கடைசியும் கூட சண்டை போடும் போது உன் கன்னத்துல நான் அட்டாக் பண்ணிருந்தேன்ல, அப்பவே சில விதைகளை உன் கன்னத்துல நான் போட்டுட்டேன் உனக்கே தெரியாம. அதனாலதான் இந்த ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்னு அதே இடத்துல அவளை கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணிட்டு அவளுக்குமே பயங்கரமா எனர்ஜி எல்லாம் லோ ஆயிரும். ஆனா எப்படியோ மேனேஜ் பண்ணி தோக்கடிச்சிடும் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போது அந்த எறும்பு மாதிரி இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவளை சுத்தி வளைக்குமா. அப்ப திடீர்னு மேல இருந்து ஏதோ வந்துட்டு அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிக்குது. நம்ம ஹீரோவா தான் இருக்கும், ஆனா அது நம்ம ஹீரோ தானா அப்படின்னு பாக்குறக்குள்ளே அவ கம்ப்ளீட்டா அந்த இடத்துல மயங்கி போக, இன்னொரு பக்கம் நம்ம செலினாவுமே மயங்கி இருக்கிற மாதிரி தெரியுமா. அங்க இருக்கிற எல்ஃப் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. என்னன்னா செலினாவை தூக்கி அங்க இருக்கிற ஒரு மரத்துல அவன் சொருகி விட்டு இருப்பான். இங்க அந்த டியோடரா இருக்கிறாள், அவளை நம்ம ஹீரோ சம்திங் ஏதோ ஒரு மேஜிக்கல் சர்க்கிள்குள்ள போட்டு வச்சிருந்திருப்பான். மயக்கம் தெளிஞ்சவளுமே நம்ம ஹீரோக்கு அப்படியே தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்லாம அம்மா என்னதுன்னு கேட்கும்போது, இது போத் டிஃபென்ஸுக்கும் ஹீலிங்க்கும் ஒர்க் ஆகும், இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை வெளியே இருந்தும் பாதுகாக்கும், அதே நேரத்துல உன்னை ஹீல் பண்ணிட்டும் இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் நீ உண்மையாலுமே ஹியூமன் இல்லையான்னு கேட்க, ஏன் என்கிட்ட இருக்கிற அந்த ரெக்கையை வச்சு கேட்கறியா என்ன? இல்ல ஆக்சுவலி நான் ஒரு ஹியூமன் தான், பட் இருந்தாலும் என்னோட போன ஜென்மத்துல நான் ஒரு டிராகனா இருந்திருக்கேன். அதே சோல் இந்த உடம்புல ரீஇன்கார்னேட் ஆயிருக்குங்கும் போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிராகனை கூட பார்த்தது இல்ல, ஆனா என்னன்னா டிராகன் ரீபோன் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அவ ஷாக் ஆகுவா. சரி இதே இடத்துல நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ, நான் சீக்கிரம் போகணுங்கும் போது அப்பாவ இல்ல நானும் கூட வரேன்னு சொல்லுவாளா. இல்ல நான் வேகமா பறந்து போயிருவேன், உன்னால கீப் அப் பண்ண முடியாதுங்கும் போது வேணும்னா நீ என்ன தூக்கிட்டு போவேன்னு சொல்ல. அப்பயும் நம்ம ஹீரோல கண்டுக்கிற மாதிரி தெரியல. இல்ல கண்டிப்பா நீ அங்க வந்தேன்னா ஜார்ஜ் கூட தனியா நான் சண்டை போடும் போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்பானா. ஓ அப்படி சொல்ல வரேன்னா ஓகே ஃபைன், நீ கண்டிப்பா பார்த்து சண்டை போடு, பிளஸ் பார்த்து சண்டை போடு அப்படின்னா நான் உன்னை பத்தி கவலைப்படுறேன்னு கிடையாது, உன்னை பத்தி கவலை பண்ணுங்கிற தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ உன் பவரை யூஸ் பண்ணி எங்கேயாவது காட்டைக்கு கம்ப்ளீட்டா அழிச்சிடாத, மத்தபடி குட் லக்னு சொல்லி அனுப்பி விடுவாளா. இன்னொரு பக்கம் அந்த டகரடப்பா டீமன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எல்ஃப் எல்லாம் நம்ம செலினா இருக்கிறாள், அவளுக்கு அடிபட்டு இருந்திருக்கும். சோ அதனால ஓரமா கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவளை காப்பாத்துறதுக்காக பார்க்கும்போது கண் விழிச்சு நம்ம செலினாவுமே என்ன எனக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்குன்னு அவளே ஷாக் ஆவாளா. அதுக்கப்புறம் அந்த ஒரு மரக்காட்டையுமே அவளோட உடம்புல இருந்து எடுத்துருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பிரேஸ்லெட் இருக்குதுல, அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற மேஜிக் அவளோட அடிப்பட்ட இடத்த வந்து கம்ப்ளீட்டா ஹீல் பண்ணிருது. அது எப்படா அப்படின்னு யோசிக்கிறக்குள்ளேயே இல்ல இதை யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. செலினா இங்க இருந்து நீ கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனினாலே காட்டை விட்டு வெளியே போயிடலாம், நாங்க போய் அந்த தகரடப்பா மண்டையை சமாளிச்சுக்கிறோம், ப்ளீஸ் போயிரு, நீ இறந்து போகணும் அப்படின்னு நாங்க நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த பள்ளி வாயா இருப்பான்ல, அவன் கூட தான் நம்ம கிறிஸ்டினா சண்டை போட்டுட்டு இருக்கேன். அவளும் முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட தடவை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுவா, பட் எல்லா தடையுமே அவன் ஹீல் ஆயிட்டே இருப்பானா. பரவாயில்ல, உன்ன மாதிரியான ஒரு சூப்பர் ஹியூமன் உண்மையிலே பவர்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க போது, யோ சும்மா சூப்பர் ஹியூமன் அப்படின்னா என்ன எனக்கு கேட்க, அவன் சிரிச்சுட்டு பாடுறா உனக்கு அது கூட தெரியாதா என்ன. ஆக்சுவலி சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்களுமே வந்து மான்ஸ்டர்ஸ் தான், பட் இருந்தாலும் அவங்க வீக்கான ஹியூமன்ஸோட பாடியில பிறப்பாங்க. அவங்க வந்து மற்ற ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது பவர்ல மேஜிக்ல இன்டெலிஜென்ஸ்ல சொல்லி எல்லாத்துலயுமே சூப்பீரியரா இருப்பாங்க. சோ அதனாலேயே நார்மலான ஹியூமன்ஸுக்கு தன்னை விட ஒருத்தங்க பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்ல கிறிஸ்டினாக்கு இதே நடந்திருக்கும் போல பயங்கரமா கடுப்பாவாலாம். என்ன பாப்பா நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தை ட்ரிகர் பண்ணிருச்சு போல, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எங்களை மாதிரியான டீமன்ஸும் சூப்பர் ஹியூமன்ஸும் பரம்பரை விரோதிக. ஏன்னா நீங்களா ஹியூமனா இருந்தாலுமே எங்களை மாதிரியான டீமன்ஸ் அழிச்சிருந்திருக்கீங்க, மான்ஸ்டர்ஸ் அழிச்சிருந்திருக்கீங்க, ஏன் டிராகனை கூட கொலை பண்ணிருக்கீங்க. கேள்விப்பட்டிருந்திருக்கீங்க ஒரு ரொம்ப பழைய ஒரு டிராகனை ஒரு ஹீரோ கொலை பண்ணான்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஹீரோமே ஒரு சூப்பர் ஹியூமன் தாங்க போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஜார்ஜை போய் மீட் பண்ண ஜார்ஜ் நம்ம ஹீரோக்கு ஒரு வணக்கத்தை போடுவான், தலைவா உன்னை எதிர்க்கிறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேங்கிற மாதிரி. அந்த பள்ளி வாய சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு முதல்ல கிறிஸ்டினாக்கு ஷாக்கா இருந்தாலுமே
இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேங்க் பண்ணுவா. ஏன்னு பார்த்தா எதுக்கு மத்தவங்களோட எனக்கு தேவையில்லாம இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லி அவளுக்கே புரியாம தான் இருந்திருக்கும். பட் உப்ப அது எல்லாமே புரிய வந்துருச்சு. இந்த மாதிரியான டீமன்ஸை தோக்கடிக்கிறதுக்காக தான் அவளுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு உள்ள இறங்கி அந்த ஒரு மான்ஸ்டரை பயங்கரமா அவ டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பாளா. ஃபைனலி அதோட தலையுமே வெட்டி எடுத்து அதே இடத்துல அதை தோக்கடிக்க இங்க நம்ம ஹீரோ அந்த ஜார்ஜை மீட் பண்ணியிருப்பான்ல. அப்ப அந்த ஜார்ஜ் சொல்லுவான், போன ஜென்மத்துல கண்டிப்பா பெரிய பெரிய போர்கள்ல உங்க கூட இருந்து சண்டை போட்டது அப்படிங்கறதே நான் பெரிய விஷயமா தான் பாக்குறேன். சோ அப்படிப்பட்ட நீங்க திருப்பி ஒரு ஹியூமனா பிறந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்க கூட சண்டை போடுறதுங்கிறதுமே என்ன மாதிரியான ஒரு ஆளுங்களுக்கு பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. இந்த ஹியூமன்ஸோட உலகத்துல இருந்து உங்களோட ஃபுல் பவரை பயன்படுத்திங்கன்னா இது இந்த காட்டையே மொத்தமா அழிச்சிரும். அதனால வாங்க நம்ம டீமன் ரீலமுக்கு போய் சண்டை போடலான்னு அவனோட உலகத்துக்கு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவும் அந்த ஜார்ஜும் அந்த டீமன் ரீலமுக்கு வந்துட்டாங்களா. என் இடத்துக்கு நான் அவனை வரவேற்கிறேன், கண்டிப்பா நம்ம சண்டை தாறுமாற அமைய போகுதுன்னு சொல்லுவானா. கட் பண்ணா செலினாவை அந்த காட்டை விட்டு எஸ்கேப் ஆக சொல்லிட்டு அந்த டியோட தங்கச்சி வேகமா அங்க இருந்து போயிருவாளா சண்டை போடுறதுக்காக. செலினாக்கு சுத்தமா அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவளுக்கும் மத்தவங்களை காயப்படுத்துறதுல விருப்பம் கிடையாது. பட் அவளும் காயப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறா. அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இருக்குது. இருந்தாலும் அவளால சண்டை போட முடியலங்கும் போது நான் சரியான கோழையா இருக்கிறேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளாம். இங்க இந்த எல்ஃபுங்களை ஒன்னா சேர்ந்துட்டு அந்த தகரட மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அதுவுமே லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிருது. பரவாயில்லையே உங்க டீம் ஒர்க்லாம் பயங்கர நல்லா தான் இருக்குது. ஆனா என்ன தோக்கடிக்கலாம் இது பத்தாது ராசான்னு சொல்லி அவனோட பாடியை ஒரு மாதிரி அட்வான்ஸ் பண்றானா. ஏதோ டென்டகல்ஸ் மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. இங்க நம்ம செலினாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி நகர பார்த்தா அவளால மூவ் ஆக முடியுதா. சோ உடனே அந்த ஒரு பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா என்னோட உதவி தேவைப்படும். சோ கண்டிப்பா உன்னை நம்பி தான் உள்ள இறங்க போறேன்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்க. இங்க அந்த தகரடப்பா அந்த எல்ஃப் எல்லாரையுமே அடிச்சு போட்டுருவானா. கடைசி அந்த டியோவி தூக்கி எறிஞ்சிட்டு அவனை போட்டு தரலான்னு பார்க்கும்போது உள்ள போந்த செலினா ஒரு செயின் மாதிரி பயன்படுத்தி அவனை கம்ப்ளீட்டா அதே இடத்துல மாட்ட வைக்கிறான். என்ன இன்னும் போகலையான்னு டியோட தங்கச்சி கேட்கும் போது என்னால இன்னும் சண்டை போட முடியும்னு சொல்லுவாளா. பாடுறா பாம்பு பொண்ணு திருப்பி வந்திருக்குது, இதுதான் எனக்கு வேணும்னு அவனும் தன்னோட வெப் மாதிரி பயன்படுத்த இவளும் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறான். பரவாயில்லையே சமையா பண்றேன்னு அடிக்கலான்னு வர அவ நிலத்தை அப்படியே ஒரு மாதிரி கை மாதிரி உருமாத்திட்டு அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல பொழந்துடுறாளாம். செலினா கிட்ட இருந்து யாருமே இதை எதிர்பார்க்கல. ஈவன் அவளுமே எனக்கே இவ்வளவு பவர் இருக்காங்கிறது இப்பதான் ஷாக்கிங்கா இருக்குது. சரி எல்லாரும் கொஞ்சம் ஓரமா இல்லுங்கும் போது எல்லாரும் போயிடுறாங்க. அந்த தகர டப்பாவுமே இப்படிதான் சண்டை போடணும் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி எந்திரிச்சு நிக்க மறுபடியும் பார்த்தா மேல இருந்து ஏகப்பட்ட பாறையை வர வச்சு சாய்க்கிறாள. அதுல இருந்தும் வெளியே அட்டாக் பண்றதுக்காக வரும்போது டக்குனு அவளோட கண்ணை பயன்படுத்தி அந்த ஒரு டீமனை அதே இடத்துல ஃப்ரீஸ் பண்றாள. கூடவே ஏகப்பட்ட பாம்புகள் எல்லாம் வர வச்சுட்டு அவனை டேமேஜ் பண்ண உங்ககிட்ட எல்லாம் என்னால தோக்க முடியாதுன்னு அவனும் சொல்ல கண்டிப்பா உங்ககிட்ட நானும் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாம்புகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பாம்பா மாதிரி அதே இடத்துல அவனை தோக்கடிக்கிறாளா. பாடுறா அவ டீமனைய போட்டு தள்ளிட்டான்னு அந்த டியோ ஷாக் ஆகும் போது எப்படியும் நான் அதை முடிச்சிட்டேன்னு அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாளா. இங்க நம்ம ஹீரோ ஜார்ஜ் கிட்ட என்ன இந்த இடமே பாக்குறதுக்கு இவ்வளவு சோகமா இருக்குது, ஒரு கோட்டை கூட கிடையாது, இதுதான் உன்னோட இடம் நீ சொல்ல வரையான்னு கேட்க கோட்டை வைக்கிறதுக்குலாம் எனக்கு வேலை இல்ல ராசா, நான் ஒரு வேட்டையாடுற ஒருத்தன், எனக்கு மேல இருக்கிறவங்க எனக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஒரு வேலையை தான் நான் செய்வாங்கும் போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சண்டை போடுறதுக்காக தயாராகிறானா. அப்ப அந்த ஜார்ஜ் யோசிக்கிறான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு டிராகனா இருக்கும் போது கடவுள்களை தாண்டியும் நம்ம ஹீரோவை பார்த்துதான் ஏகப்பட்ட பேர் பயந்துருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட உன்னை நான் கண்டிப்பா எதிர்த்து நிக்கணும்னு அவனும் சண்டை போட ரெடியாக உயிர் போனாலும் பரவாயில்லையான்னு கேட்கும் போது அதையும் பாத்தரலான்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் அட்டாக் பண்றதுக்காக வரானா. அதுல இருந்து அவன் எஸ்கேப் ஆகும்போது டக்குனு அவன் தன்னோட மேஜிக் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ண அதுவுமே பெருசா வேலைக்கு ஆகல. இன்னொரு பக்கம் இந்த டீமனை போட்டு தள்ளிட்டு அந்த செலினா அந்த எல்ஃப் கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த கிறிஸ்டினாவை பாக்குறாங்களா. கூடவே அந்த டியோடாரா இருக்கிறாள் அவளும் வந்திருக்கா. சோ இவங்களும் மத்த டீமன்ஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு நம்ம போய் நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், அவன் எங்க போயிருக்கான்னு சொல்லி அங்க போவாங்களா. அதுவே அந்த ஒரு போர்ட்டல் பக்கத்துல தான் அந்த ஒலிவியா வாத்தியார் இருக்கிறாங்களே அவங்க இருப்பாங்க. சோ அதை பார்க்கும்போதே கெஸ் பண்ணிடுவாங்க ரைட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஜார்ஜும் சண்டை போடுறதுக்காக வேற உலகத்துக்கு போயிருக்காங்கன்னு. அப்ப கீழே ஏதோ ஒரு கிறிஸ்டல் இருக்குமா அதை எடுக்க பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஊரோட தலைவர்கள் இருப்பாங்கல்ல அவனுங்களா வருவானுங்களா. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த ஜார்ஜும் சண்டை போடுறதுக்காக டீமன் வேர்ல்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல அப்ப அந்த 3 பேர்ல 2 லீடர்ஸ் மேபி இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு சான்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம இப்போவே இந்த ஒரு போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த காடையாவது நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும்லங்கும் போது அதுல ஒரு உல்ஃப் மாதிரி ஒரு சீஃப் இருப்பான்ல அவன். ஆனா இது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி இந்த மாதிரியான ஆபத்து நிறைஞ்ச சூழ்நிலைகள்ல நம்ம சரியான விஷயங்கள தான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, இது நமக்கு தேவையா இருக்குதோ அதை தான் நம்ம தவறா இருந்தாலுமே செஞ்சாகணும்னு நினைப்பாலாம். ஈவன் அந்த டீமன் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோவும் அந்த ஜார்ஜும் சண்டை போட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தான் பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறான். வச்சு அவனை அடிச்சு துவைக்கும் போது இன்னும் இது முடியல, நான் அவனை கண்டிப்பா எதிர்ப்பேன், அவன் திருப்பி வந்துட்டே இருப்பானா. வெளியில நம்ம கிறிஸ்டினா செலினா அப்படின்னு மத்தவங்களும் வந்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவை உள்ளே வச்சு இந்த போர்ட்டல்ல மூட போறாங்க அப்படிங்கறத கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. ஈவன் அவங்களுமே நமக்கு இதை தவிர வேற வழி இல்ல, இந்த காட்டை ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு முக்கியமான ஒரு வேலை. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆளுங்க வரக்கு கூட லேட் ஆகுற மாதிரி தெரியுது. மேபி ஹீரோ இது அந்த ஜார்ஜ் கிட்ட தோத்து போயிட்டானா என்ன பண்றேன்னு சொல்ல, கண்டிப்பா அதெல்லாம் தோக்க மாட்டான்னு செலினா சொல்லும் போது, நீ அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை எங்களுக்கு புரிய வருது பொண்ணு, ஆனா நம்பிக்கை எந்த விதத்துல எந்த ஒரு கேரண்டியும் தராதுல்ல. ஈவன் கிறிஸ்டினாவும் கண்டிப்பா ஹீரோ ஜெயிப்பான்னு எனக்கு ஒரு ஹஞ்ச் இருக்குதும்பால, ஒரு உள்ளுணர்வு இருக்குன்னு மறுபடியும் செலினா சொல்லுவா. உங்க எல்லாருக்காக தானே ஹீரோ வந்து சண்டை போடுறதுக்காகவே போயிருந்திருக்கான். அவனோட உயிரை பணைய வச்சு கிங்டம்ல இருந்து ஆளுங்க வர வரைக்கும் அவனுக்கு வெயிட் பண்ண தெரியாதா? நான் வெயிட் பண்ற வரைக்கும் உங்க ஆளுங்க நிறைய பேர் செத்து போவாங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி தான் அவனா உள்ள இறங்கி சண்டை போட்டிருக்கான். அப்படி இருக்கிறவங்க நீங்க கைவிட பாக்குறீங்க. ஈவன் டியோடாரா டியோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே, ஆமா நீங்க மட்டும் இப்போ ஹீரோவை உள்ள வச்சு இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க அப்படின்னா இதோட ஒரு மோசமான செயல் இருக்கவே முடியாதுங்கும் போது சரின்னு சொல்லி அந்த 3 பேரும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஓகே ஃபைன், அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னு. உள்ள அந்த ஜார்ஜுமே பயங்கரமா கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனோட ஃபுல்லஸ்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான். நான் எதுவுமே வேலைக்கு ஆகாது. நம்ம ஹீரோ சும்மா வாயிலிருந்து பீமா வர வச்சு அவனை பறக்க விட ஒரு செகண்ட் அந்த ஜார்ஜ் ஆள காணாத மாதிரி தெரியுமா. டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அந்த ஜார்ஜோட கைகளை வந்து வெட்ட ஆரம்பிச்சிருவான். தொடர்ந்து ஒவ்வொரு கைகளும் அவனை வெட்டிக்கிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்லாம் அவனை கம்ப்ளீட்டா வந்து ஒரே பீஸா போட்டு தள்ளும் போது, ஏன் நான் இவ்வளவு ட்ரை பண்ணி என்னால உன்னை தோக்கடிக்க முடியலன்னு கேட்க, நீ உண்மையாலுமே பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்க, நான் உன்னோட பவரை பார்த்து வியக்கிறேன், ஆனா இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லும் போது அந்த ஜார்ஜ் ஓரளவுக்கு ஹாப்பி தான், பரவாயில்ல, ஆர் அட்லீஸ்ட் நீங்க என்னோட பவரை இது அக்னாலஜ் பண்ணிருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குன்னு அதே இடத்துல கம்ப்ளீட்டா இறந்து போயிருவானா. நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருந்தான்ல, இதை பார்த்தா இன்னொரு ஏதோ ஒரு டீமன் பொண்ணு பார்த்துட்டு, ஓஹோ நான் திருப்பி கண்டுபிடிச்சிட்டு நான் மௌனே அப்படிங்கிற மாதிரி நினைப்பால, ஹாப்பி ஆகுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த போர்ட்டல் விட்டு வெளியே வரும்போது எப்படியோ சேஃபா தான் இருக்கிறான்னு எல்லாருக்கும் ஹாப்பியா பண்ணா சேர்ந்து அந்த ஒரு போர்ட்டலையே அழிச்சிட்டு ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திருப்பியும் ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த 3 லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோஸ்க்குலாம் தேங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லி அதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்களா. அந்த ஒரு பார்ட்டில மியூசிக் டான்ஸ் அப்படின்னு இருக்க, அதுல பார்த்தா நம்ம செலினாவும் ஹீரோவும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப செலினா கிட்ட சரி சண்டையில் அடிபட்டிருக்குல்ல, ஏதாவது சரியாச்சான்னு கேட்கும்போது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, உண்மையை சொல்ல போனா நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஓடி போகலாம் அப்படிலாம் முடிவு எடுத்தேன், ஆனா நீ கொடுத்த அந்த ஒரு லக்கி சாம் இருக்குதுல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீயே வந்து என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும், எனக்கு தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சண்டை போட போனங்கும் போது அது உனக்கு பேட்டில்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலா சொல்லுவானா. ஆனா அவளுக்கு என்னடா நான் சொல்ல வர அர்த்தம் இவனுக்கு புரியுதா இல்லையானே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. லைக் அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கறத இன்டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்றா, ஆனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு. அதுக்கப்புறம் பார்ட்டியும் முடிஞ்சிருது. டான்ஸ் ஆன டயர்ட்ல நம்ம செலினா அதே இடத்துல தூங்கிடுறாள். அப்ப நம்ம ஹீரோக்கு அங்க யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இந்த கதையை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணி வரா. அதை பார்த்தா நம்ம கிறிஸ்டினா இருக்கிறாள், அவ தான் பாடிட்டு இருக்கிறாள். ஏதோ ஒரு பழைய ஃபோக் சாங் ஒன்று பாடிக்கிட்டு இருப்பா, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிராகனை பத்தி. சோ பாடி முடிச்சோன்னே அப்படியே பாராட்டிட்டு, இது ஏதோ ஒரு அட்வென்ச்சரை பத்தின சாங் தானே கேட்கும் போது, சாரிப்பா என்னோட மொக்கையான குரல்ல இந்த பாட்டை பாடி உன் காதை கிளிய வச்சு தங்கும் போது, இல்ல அதெல்லாம் இல்ல நல்லா தான் இருந்துச்சு. சரி எங்கிருந்து இந்த ஒரு பாட்டை நீ கத்துக்கிட்ட? ஆக்சுவலி இது வந்து எங்களோட ஃபேமிலியில சொல்லுவாங்க, இந்த ஒரு பாட்டை ஜெனரேஷனா கடத்தப்படும், ஃபேமிலி ஜெனரேஷனா கடத்தப்படுமான்னு அவன் யோசிக்க, ஏன் ராசா பாட்டு பிடிக்கலன்னு கேட்க, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு பாட்டுல ஏதோ ஒரு அட்வென்ச்சரர் டிராகனை வந்து போட்டு தள்ளியிருப்பாருல, அந்த டிராகனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது இருக்குதா என்ன? இல்ல அதுக்கப்புறம் எனக்கும் தெரியாது, அதுக்கு மேல ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. அந்த ஒரு ஒயிட் டிராகனும் அந்த ஒரு ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து ஈவில் டிராகனா போட்டு தள்ளினாங்களாமா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு ஐடியா இல்ல, பட் என்ன நடந்திருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த ஒரு ஹீரோவும் அந்த ஒரு ஒயிட் டிராகனும் கண்டிப்பா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. அவளுக்கும் ஹாப்பி, மேபி இருந்தா நல்லா இருக்கும்னு. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இவங்க 3 பேர் அங்க இருந்து கிளம்பும் போது அந்த கிறிஸ்டினாவோட டீச்சர் இருக்கிறாங்கல்ல, அந்த ஒலிவியா அப்படிங்கிறவங்க, இதோட 2வது தடவை நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, வேணும்னா நீ அந்த ஒரு மேஜிக்கல் அகாடமில எப்போ வந்து சேருவேன்னு கேட்க, டைம் இருந்தா யோசிப்போமானா. அதுக்கப்புறம் அந்த டியோடாராமே நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுக்காக சம்திங் ஏதோ ஒரு ரோஸோட சீட் மாதிரி தரா. எல்ஃபோட ஊரை காப்பாத்திட்டு திருப்பி நம்ம ஹீரோஸ் அவங்களோட ஊருக்கே ரிட்டர்ன் ஆயிருந்திருப்பாங்களா. ஓகே ரொம்ப நாளா வரல, என்ன விஷயம் அப்படிங்கறத ஊரோட சீஃப் கிட்ட போய் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போவானா. அப்ப டக்குனு யாரும் அவனோட முதுகுல இருந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எப்ப போல ஒண்ணுமே நடக்காத மாதிரி எந்திரிக்கிறான். அந்த இடத்துல வந்து அப்படியே முகத்தை அலும்பிட்டு அதுக்கப்புறம் போய் செடிகள்லாம் வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்க போறானா. நம்ம செலினாவே அங்க வந்துட்டு ஹாய் எல்லாம் காட்டும் போது அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன கதையை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு விதமான டிராகன் ஒண்ணு இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி மத்த டிராகன்ல உருவாருக்கு முன்னாடி ஒரே ஒரு டிராகன் இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு டிராகனை ப்ரோஜெனிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகங்கள்லாம் உருவாகும் போதே அந்த ஒரு டிராகனும் உருவாயிருந்திருக்குமா. சோ இப்படி இருக்கும்போது மத்த கடவுள்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கடவுள்கள்லாம் தனியா இல்லாம கூட நிறைய ஆளுங்க கூட இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பரமப்பட்ட இந்த ப்ரோஜெனிட்டருங்கிற டிராகன் தன்ன மாதிரியே இன்னும் சில டிராகன்ஸ் உருவாக்கணும்னு தன்னோட பாடி பார்ட்ஸ், அதோட வாலு, கையோட ரெக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது எல்லாத்தையுமே பிச்சு ஒரு பிரீடு மாதிரி வச்சுக்கோங்க. சோ ஒவ்வொரு விதமான டிராகன்ஸ் அது உருவாக்கி
உருவாக்கி இருந்திருக்கும். ஆனா தன்னோட எல்லா பாடி பட்டையும் பிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமே அந்த ப்ரோஜெனிட்டருங்கிற டிராகனோட நாடி துடிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கும். கடைசியா உருவான எல்லா டிராகனுக்கும் லீடர் மாதிரி ஒரு டிராகன் இருந்திருக்கும். அந்த ஒரு டிராகன் வேற யாரு, நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு இருப்பானா, யோ மீதி கதையும் சொல்லி அப்படின்னு அவனுங்களா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறமா சொல்றேன்டான்னு அமிச்சிக்கும் போது அந்த இடத்துல அந்த எல்ஃபோட டியோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவனோட தங்கச்சியும் அந்த டியோடரா இருக்கிறாள் அவளும் வந்திருப்பாங்களா. என்ன ராசா என்னமோ நீயே டிராகன் கிட்ட இருந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வந்த மாதிரிலாம் கதை சொல்ற அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பார்த்தா அங்க ஊர்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போவாங்களா, அந்த இடத்துல பயங்கரமா கூட்டமா இருக்கும். என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த எல்ஃபுங்களா இருக்கிறாங்கல்ல, சோ அந்த காட்டுக்குள்ள வாழ்றவங்க அவங்களுமே இந்த மாதிரி ஹியூமன்ஸ் கூட பார்த்தா பழகிறதுக்காக வந்திருக்காங்க. எங்களை அழிக்க வந்து அந்த டீமன்ஸை போட்டு தள்ளி நீ ஒரு பெரிய ஹீரோ வாய்ந்திருக்க, அப்படி இருக்கும்போது உங்க மக்கள் கூட கொஞ்சம் பழகிறதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த டியோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் அங்க மார்க்கெட்டுக்கு வந்து சில எல்ஃப் பொண்ணுங்கெல்லாம் நம்ம ஹீரோ கிட்டையும் சரி அந்த செலினா கிட்டையும் சரி லைக் அவங்க எல்லாம் ஒரு ஹீரோஸ் தானே இப்போதைக்கு, அதனால சும்மா ஜாலியா பேசுறதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் சும்மா பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்க ஓரமாக்கு வந்து சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம செலினா, ஹே வேணும்னா நம்ம பாலன் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு வேட்டையாடுறதுக்காக போகலாமான்னு கேட்பா. பாலனோட ஒய்ஃப் தான் கேட்டிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ நீ போற அப்படின்னா நான் எதுக்கு தேவையில்லாம வந்துட்டேன்னு சொல்ல, ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஒரு பால் குடிச்சிட்டு இருந்திருப்பானா, டே இந்த ஒரு பாலே பாலனோட ஒய்ஃப் ரெடி பண்ணதாண்டா, அதனால நீ இப்ப குடிச்சிருந்திருக்க, நீ கடமைப்பட்டு இருந்திருக்க, மரியாதையே வர சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வேட்டையாடுறதுக்காக போறாங்களா பாலன், நம்ம செலினா, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேரு ஹீரோ. அப்ப செலினா முதல்ல போயிட்டு அங்க கோவிக்கில் இருக்கிற ஒரு மான்ஸ்டரை வெளியே வர வைக்க உள்ள புந்து இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக பாக்குறாங்களா. அந்த ஒரு மான்ஸ்டர் கூட ஒரு குட்டி இருக்கும் போது இதை கவனிச்சு நம்ம ஹீரோ டக்குனு கிட்ட போயிட்டு, ஏய் தேவையில்லாம எதுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு மான்ஸ்டர் இப்ப காட்டுக்குள்ள உள்ள வீடியோ திருப்பி தூங்குறதுக்காக தான் இந்த ஒரு கோவிக்கில வந்திருக்கு, நம்மள ஒன்னும் அட்டாக் பண்ணல, எதுக்கு நம்ம தேவையில்லாம இதை அட்டாக் பண்றோம்னு கேட்க அந்த இடத்துல பாலன் ஆக்சுவலி நம்ம ஹீரோவை திட்டிடுவாரு, கத்திடுவாரு. ஏன்னாடே இப்ப இந்த ஒரு மான்ஸ்டர் ஊருக்குள்ள வந்து அங்க இருக்கிற வேற யாராவது புடுதலிருச்சுன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு நீயாடா பதில் சொல்லுவனு கேட்க அவனால எதுவும் பேச முடியாதா. சரின்னு வேற எதை வேட்டையாடுறதுக்காக மத்தவங்களும் அங்க இருந்து போக அப்ப செலினா ஹீரோவை பார்த்து, இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணவங்க அவசியம் கிடையாது தல, நான் ஒரு மான்ஸ்டர் இருந்தாலும் உங்க யாராவது ஹர்ட் பண்றேனா அந்த மாதிரி இந்த மான்ஸ்டர் இருக்கும் நம்மளால எதிர்பார்க்க முடியாது இல்லன்னு சொல்லுவாளா. என்னடா ஆச்சு மீளுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஹீரோ அவனோட செடிகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஐரா பொண்ணு இருக்கிறாள் அவ வந்துட்டு என்ன தலை பண்றேன்னு கேட்க, இல்லையே எப்பவும் போலதானே செடிகளை பாக்குறேன்னு சொல்லும் போது, நாம தான் ஊரை விட்டே போக போறோமே பிறகு தேவையில்லாம செடிகளை பாத்துட்டு இருக்கிறேன், என்னது ஊரை விட்டு போக போறோமா புரியலன்னு கேட்க, ஓ நீ ரொம்ப நாளா ஊர்ல இல்லையா அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி நம்ம வில்லேஜோட சீஃப் இருக்கிறாருல அந்த வயசானவர், அவரும் பாலனும் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு டிசிஷனை மேக் பண்ணிருக்காங்க, நம்ம எல்லாருமே இந்த ஊரை விட்டு போக போறோம் அப்படின்னா எங்க போய் நம்ம தங்க போறோம் அதெல்லாம் சரியா தெரியல, ஏதோ இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தேவையான வீடுகளை வந்து நம்மளாதான் தனியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா இந்த ஒரு வில்லேஜை நம்ம காலி பண்ணிட்டு போறோம் அப்படிங்கறத மட்டும் உறுதினு சொல்லும் போது பதறி பண்ண நம்ம ஹீரோ வேகமா அந்த வில்லேஜோட மீட்டிங் ஹாலுக்கு வரானா அந்த இடத்துலதான் எல்லாருமே இருக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த ஊரை விட்டு போக போறீங்களான்னு கேட்க அந்த ஒரு சீஃபுமே, ஆமா ஏற்கனவே நம்ம முடிவுகளை எடுத்தாச்சு, யோ நீங்க முடிவுகளை எடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லி நான் கன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக வரல, நீங்க இந்த முடிவை எடுத்தது தப்பான ஒரு விஷயம்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இங்க இருந்து நம்ம எல்லாருமே கிளம்பி போய் புதுசான வீடுகளை வந்து கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே சாத்தியம் நினைக்கிறீங்களா என்ன, எல்லாருக்குமே நல்ல ஒரு வீடு கிடைச்சிருமா என்ன, அப்படியே கிடைச்சாலும் இந்த ஊர் மக்கள் நம்ம எல்லாரும் இவ்வளவு நாளா ஒன்னா இருந்த எல்லாருமே பிரிஞ்சு போயிருவோம், கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா என்ன, இவ்வளவு வருடங்களா நாம ஷேர் பண்ணிக்கிட்ட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்ட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது எல்லாத்தையும் வெறும் இந்த நிலத்தோட விட்டுட்டு போறதா அப்படின்னு கேட்கும் போது, இந்த நிலத்துல இனிமேலும் எது கிடைக்க போறது இல்லடான்னு சொல்ல, ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்னீங்க இல்லங்கும் போது நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற நாங்க சொல்லன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படின்னா நான் மட்டும் தான் இந்த ஊரை ரொம்பவே விரும்பி இருக்கேன் நானு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வர அங்க ஏற்கனவே ஒரு ஃபேமிலி கிளம்பிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு குழந்தை பிறந்திருக்காமா, சோ முன்னாடியே போனா பெட்டர்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய நம்ம ஹீரோ தொடலான்னு போக அவங்க லைட்டா தடுக்கிறாங்க, அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலனும் அவங்களோட ஒய்ஃப் அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஐராவோட வீட்டுல பொருட்கள் எடுத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றானா, ஆனா அப்ப அந்த ஒரு வாத்தியார் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தா ஒரு புக்கை வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த ஒரு புக் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சதாமா. இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து ஆக்சுவலி கிளம்பி போயிட்டாங்களா, ஈவன் நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்கிறாங்களா பேரண்ட்ஸ் அவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஒரு சின்ன பையனுமே வந்து கூப்பிட்டுக்கிட்டு அப்ப அவங்க அம்மா அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, கண்டிப்பா உனக்கான இடத்த நீயே கண்டுபிடிச்சுக்கணும் எங்களுக்கு தெரியும், ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அப்ப அந்த கிறிஸ்டினாவுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் பழகிருச்சு அப்படின்னா அங்கேதான் இருந்துக்கோ போல, அதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நாடா இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கலாய்ச்சிட்டு அங்க இருந்து போவாளாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த செலினா இருக்கிறாள் அவளை மீட் பண்றதுக்காக போகும்போது நம்ம ஹீரோக்காக அவ சூப் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காளாமா. இருக்கிற எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சோகமாகறானா. ஆனா அந்த ஒரு சூப்பை பார்த்தா அந்த பாலன் இருந்தாருல அவரோட ஒய்ஃபோட பாலால தான் செஞ்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது, அப்படின்னா இதுதான் கடைசியா குடிக்கிறதா இருக்கும்ல, இதுக்கு மேல யாருமே
இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே உண்மையாலுமே நம்ம ஹீரோ மிஸ் பண்றான். அப்ப திடீர்னு ஏதோ நெருப்பு பத்தின மாதிரி இருக்குமா, என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட வீடு எரிச்சது கிறிஸ்டினாவா இருக்கும். ஏன்னு கேட்கும்போது இந்த ஒரு வீடு இந்த ஊர்ல இருக்கிறங்காட்டி தானடா நீ போக மாட்டேங்கிற, இந்த வீடு இல்லைன்னா நீ போவில்ல, அப்படிலாம் கிடையாது, இந்த ஒரு வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இங்க இருக்கிறேன்னு சொல்ல, இர்ரா உன்னோட விளை நிலத்தை அழிச்சிடறேன்னு அதுக்கு நெருப்பு வைக்க போக டக்குன்னு நம்ம ஹீரோ தடுத்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா செலினாவுமே அப்படியே பையல் எடுத்து ரெடி பண்ணிட்டு கமான் நானும் ஊரை விட்டு போக போறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல. ஹே நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சண்டை போட்டது எல்லாமே பீஸ்ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கலாம் தானே, எந்த விதமான ஆபத்து வந்தாலும் நம்மளால எதிர்க்க நிக்க முடியும்னு சொல்ல, சும்மா அழுதுட்டு இருக்காது அவனோட மரமண்டைக்கு புரியுதா என்ன, யாருமே இங்க இருக்கிற யாருமே உன் கூட வாழ வேணாம்னு நினைக்கிறாங்க, உன்னோட வேஷம் கலைஞ்சிருச்சு, நீ சாதாரண மனுஷன் மாதிரி நடிச்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தா சம்திங் ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரியும், இது வரைக்கும் அவன் 16 வருஷமா இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து அன்பு மட்டும் தான் காமிச்சிருந்திருக்கேன், எந்த இடத்துல நான் தப்பு பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, ஒருவேளை நான் காமிச்ச இந்த ஒரு அன்பு இது எல்லாமே வந்து ஒருதலை பட்சமா இருந்துச்சு அப்படின்னு அவன் நினைக்க, அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கண் விழிக்கிறான். பார்த்தா ஏதோ ஒரு நெறிமலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, அவன் திருப்பி ஒரு டிராகனா இருக்கிறான். ஒருவேளை இந்த 16 வருஷமா நான் ஒரு மனிதனா வாழ்ந்தது அப்படிங்கறது ஒரு கனவா அப்படின்னு அவன் ஷாக் ஆக, அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு குரல் கேட்கிற மாதிரியும் இருக்கும், நீ ஒன்னும் மனுஷன் கிடையாது, நீ இந்த இடத்துல நிறைய பேரை காப்பாத்துறதுக்கு இருக்க வேண்டிய ஒருத்தன், நீ ஒரு மனிதனான வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்லாம் கேட்க, இல்ல எனக்கு அந்த ஒரு வாழ்க்கை ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, நான் அதை தான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு மனுஷனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம செலினா வர மாதிரி இருக்குதா. செலினா இங்க என்னடா பண்றான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல, லைக் என்ன நடக்குது அப்படின்னு சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்ல. ஆனா அந்த ஒரு செலினாவே பார்த்தா நம்ம ஹீரோட்ட வந்துட்டு லைக் ரொம்ப நார்மலா பேசிக்கிட்டு இருப்பாளா, ஓ நீ ஒரு டிராகனா, எனக்கு இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி அவ பெருசா ஷாக்லாம் ஆகல, அப்படியே சும்மா நம்ம ஹீரோ கிட்ட கதை பேசி அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருந்துட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூங்க போற மாதிரி இருந்துட்டு டக்குன்னு அப்படியே மறைஞ்சு போயிருவாளா. ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சிடும். சரி வெளியே வா, அழிவின் அரக்கின்னு சொல்லலாமா இல்லனா என்னோட பரம எதிரின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா, கலவித் அப்படிங்கும் போது அந்த டீமன் ரீலம்ல ஒரு லேடி இருந்தால, சோ அவ்வளவுதான் இருக்கும், எது என் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை என்னோட கெட்ட கனவா எனக்கே காட்டுறியான்னு கேட்க, பரவாயில்லைய டிராகன் பையா எப்பவும் போல எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமா கப்புன்னு பிடிச்சிக்கிறேன்னு சொல்ல, எபிசோட ஓப்பனிங்ல கராவிஸ் அப்படிங்கிற ஒரு டீமன் பொண்ணு அவ தான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரியான நைட்மேர் எல்லாத்தையுமே கொடுத்து வந்திருப்பா. அதை ஒத்துக்கிறத மட்டும் இல்லாம ஏன் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா, போன ஜென்மத்துல நம்ம ஹீரோ ஒரு டிராகனா இருக்கும்போது அப்ப இருந்த அட்வென்ச்சரர்ஸ் தன்னை கொலை பண்ணும் போது அவன் தன்னோட உயிருக்காக போராடவே இல்ல, சோ நீ அசால்ட்டா உன்னோட லைஃப் வந்து கிவ் அப் பண்ணிட்ட, ஆனா நீ இறந்து போனதுக்கு அப்புறம் உன்ன மாதிரியே இருக்கிற மத்த டிராகன்ஸ் மத்த கடவுள்களை பத்தி எல்லாம் நீ யோசிச்சு பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஆமா நான் வேணும்னே என்னோட லைஃப் வந்து கிவ் அப் பண்ணேன், ஆனா இந்த ஒரு லைஃப்ல ஒரு ஹியூமனா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் செலினாவா இருக்கட்டும் கிறிஸ்டினாவா இருக்கட்டும் இவங்க கூட எல்லாம் வந்து பழகும் போதுதான் வாழ்க்கையில வாழ்றதுக்கான ஒரு பிடிப்பே கிடைச்சது. அந்த ஒரு பிடிப்பு எனக்கு டிராகனா இருக்கும் போது இல்லம்பா. இன்னும் சொல்லணும்னா நீ எப்படி நீ வாழ்றதுக்காக எதை வேணாலும் எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கிறையோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ள இப்ப இருக்குது. நான் உயிரோட இருக்கிறதுக்காக என்னோட இந்த ஒரு ஹியூமன் லைஃப காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற எந்த தடங்கள் வந்தா கூட சரிங்கும் போது அப்படியே ரசாவா மோதி பாத்திரலான்னு சொல்லி அவ டக்குன்னு ஏதோ ஒரு டிராகனை வர வைக்கிறா. இந்த ஒரு ஈவில் டிராகன் தான் உனக்கும் மத்தவங்களுக்குமே இந்த நிறைய பிரச்சனை கொடுத்தது ஞாபகம் இருக்குதான்னு கேட்க, ஆனா கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஒரு ஈவில் டிராகனை போட்டு தள்ளிட்டு அவளையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு போகும்போது வெயிட்டிஸ் அதுக்குள்ள போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கதறா. நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ வீக்கா இருந்தாகணும்ல அப்படின்னு அவ கேட்கும்போது, ஆக்சுவலி நான் முதல்ல இருந்ததோட கொஞ்சம் வீக்கா தான் ஆயிருந்திருக்கேன், ஆனா இப்ப இருக்கிறதோட நான் இன்னொரு தடவை இறந்து போய் மறுபடியும் ரீஇன்கார்னேட் ஆனா அப்பவும் இன்னும் வீக்கா இருப்பேன். அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, ஆமா இல்ல உங்களை மாதிரியான ஃபாலன் காட்ஸ்க்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குல்ல, நீங்க ஒவ்வொரு தடவையும் மறுஜென்மம் எடுக்க உங்களோட பவர்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் நீங்க போய் செத்துடுவீங்க, சோ நான் எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் நீ சாக தான் போற இல்ல, ஏன் இந்த விஷயத்தை கேட்டு உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லையான்னு கேட்க, அதுக்கு அந்த கராவேஸ் இல்ல அப்படிலாம் கிடையாது, உன்னை நான் ஒரு நல்ல நண்பன் அப்படிலாம் நினைச்சிருந்திருக்கேன், ஈவன் நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறேன் நீ ஒரு ஃபாலன் காடா இருந்த இந்த இடத்துல ஏகப்பட்ட ஈவிலான விஷயங்கள் பண்ணாலும் ஸ்டில் நான் ரொம்ப நம்புறேன் என்னோட ஒரு நண்பி அப்படின்னா அது நீ தாங்கும் போது, ஆமா இல்ல நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி அவங்க இருந்து போயிருவா. அதுக்கப்புறம் சீன் கட் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். சோ நடந்தது எல்லாமே கனவு தான். செலினாவும் வந்துட்டு என்ன கண்ணு ரொம்ப நேரம் தூக்கமானு கேட்க, ஆமா ஒரு கெட்ட கனவு. சரி செலினா, இந்த மாதிரியான ஒரு கரடி ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, என்கிட்ட இருக்கிற பவர்ஸை பயன்படுத்தி நான் திருப்பி காட்டுக்குள்ளேயே போக வச்சிருவேன், ஏன்னா அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்லன்னு சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறான். ஓகே செலினா நார்மலா தான் இருக்கிறான்னு. அதுக்கப்புறம் கிறிஸ்டினாவை போய் மீட் பண்ண, இந்த மாதிரி அந்த மேஜிக் அகாடமிக்கு தான் போக இருக்கிறேன் அப்படின்னு கூடவே ஏன் இந்த திடீர் முடிவுன்னு பார்த்தா, அவனுக்கு வந்து அந்த கெட்ட கனவுல இந்த வில்லேஜ் ஒரு முடிவுக்கு வரப்போது எல்லாரும் இங்கிருந்து போக
போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும்ல. சோ அதை சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையாலே நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. சோ அதனால இந்த வில்லேஜ ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இந்த வில்லேஜ வளர்க்கறதுக்காகவும் எனக்கு என்னமோ அங்க போய் நான் படிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல கிறிஸ்டினாவும் ஆப்வியஸ்லி இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான், நான் ஒலிவியா டீச்சர் கிட்ட பேசுறேன்னு சொல்றாளா. ஆனா நம்ம செலினாக்கு மட்டும்தான் சோகம், என்ன கிளம்புறான்னு. அடுத்ததே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக எல்லாரும் வந்து அந்த இடத்துல வழி அனுப்பி வைக்க அங்க போனதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது அந்த கராவிஸ் இருக்கிறாள், சோ வந்து நம்ம ஹீரோ தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் ஆதி காலத்து கேள்வி, இதெல்லாம் உனக்கு சப்ப மேட்டரா தான் இருக்கும், சீக்கிரம் எழுதுறா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அங்க மெடிடேட் பண்ணிட்டு இருப்பானா, ஏன்டா தூங்குற அப்படின்னு. அங்க இருந்த இன்விஜிலேட்டர் நீ எழுதலாம் போதும் அப்படின்னு சொல்லி பேப்பரை வாங்கிட்டு போயிருவாரா. இன்னொரு பக்கம் வில்லேஜ்ல பார்த்தா ஏதோ வேட்டையாடுறதுக்காக போயிருந்திருப்பாங்க போல. சோ அப்படியே சும்மா பேசிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது நம்ம செலினா மட்டும் ஒரு மாதிரி அமைதியாவே வந்துகிட்டு இருப்பாளா. அப்ப பாலன் ஹே செலினா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஏதாவது மான்ஸ்டர் இது வந்துட போகுதுன்னு சொல்ல என்னது அதுக்குள்ள மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளோட பவரை பயன்படுத்திடுறாளா. பார்த்தா அங்க இருக்கிறவங்களுக்கே அடிபட்டுருது. எல்லாருக்கிட்டையும் அவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பா. கூடவே அங்க இருக்கிறவங்களுக்கும் புரியுது நம்ம ஹீரோ போனதுல இருந்தே அவ ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுறான். ஆனா நம்ம ஹீரோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு ஊருக்கே வரமாட்டான், அங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கேயே தங்கிடுவான். செலினா பாவம் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஐரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால, சோ அவளுக்கும் நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. சோ அவளுக்கும் சோகமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் செலினா அவளோட ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு கதை புக் மாதிரி இருக்குமா, அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த கதையிலுமே வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஊருக்குள்ள வருது, அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணி அப்படியே வெளியே துரத்துற மாதிரி தான் இருக்கும். அதை படிச்சுட்டு இருக்கும் போது செலினாக்கே புரியுது நம்ம ஹீரோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக் அகாடமிக்கு இவளும் போகலான்னு பார்த்தா ஏற்கனவே அந்த ஊருக்கு போகும்போதே அவளை பார்த்து பயந்து இருப்பாங்க. சோ அதனால அங்க போறது அப்படிங்கறது உசிதமான ஒரு செயலா இருக்காது. ஆனா செலினாக்கு டெஃபினட்டா தெரியுது நம்ம ஹீரோ மேல அவளுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. சோ அவளே தனக்கான பார்ட்னரை சூஸ் பண்றதுக்காக தானே அவளோட வில்லேஜ்ல இருந்தே வந்திருக்கா. மேபி நான் இவனையே சூஸ் பண்ணிட்டு என்னோட வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிருட்டா அப்படின்னு யோசிப்பாளா. இருந்தாலும் அது கரெக்டா இருக்காது. ஏன்னா அவன் படிக்க போனதே வந்து இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தான். அதனால இந்த ஊர்ல இருந்து அவனை பிரிக்கிறது அப்படிங்கிறது சரியான செயலா இருக்காது. என்னமோ இவ்வளவு நாள் அந்த வில்லேஜ்ல இருந்தாச்சு, எல்லாம் நல்லதான் போச்சு, இனிமேல் இருக்க வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு அந்த டென்சல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, சோ அவரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது சரி தலைவன் எனக்காக நீங்க ஒரு வேலை பண்றீங்களா அப்படின்னு கேட்பானா. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ பார்த்தா திருப்பி ஊருக்கே வந்துடுறான். வந்த உடனே செலினாவை தான் மீட் பண்ணலான்னு போனா உள்ள செலினாவை ஆள காணோம். அதுக்கு பதிலா 2 லெட்டர் இருக்கும், இந்த ஊருக்காகவும் நம்ம ஹீரோக்காகவும். அதுல என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோ இந்த வில்லேஜுக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னேறி போயிருந்திருக்கான். அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்குது. நானுமே வந்து என்னோட லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கிறேன். இந்த வில்லேஜ்ல இவ்வளவு நாளா இருந்ததுக்காகவும் நீ என் கூட நல்ல விதமா நடந்ததுக்காகவும் எல்லாத்துக்கும் நான் ஹாப்பி அப்படின்லாம் போட்டிருந்திருக்குமா. இதை படிச்சு நம்ம ஹீரோ வேகமா காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு செலினாவை தேட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே உள்ள ஓடி போனவன் டக்குன்னு டிராகனா மாதிரி அப்படியே ஃபுல்லா பறக்க ஆரம்பிக்க ஈவினிங்கே ஆயிரும். ரொம்ப தூரம் ஊர்ந்து வந்ததெல்லாம் நம்ம செலினா டயர்டாயி அங்கேயே படுத்துருவாள். டக்குன்னு அங்க ஏதோ பாஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆஹா ஏதாவது திருப்பி மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு செலினா பயங்கரமா பயந்து போயிடுறா. நல்ல வேலை இங்கதான் இருக்கிறே அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வர செம்மையா அலறி போகிறாள். அதுக்கப்புறம் திருப்பி 2 பேரு வில்லேஜ் நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது ரைட்டு என் பக்கத்துல தான் நிக்கிறான், அவன்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு ஒண்ணுமே அவளுக்கு புரியாம இருக்க முதல்ல நம்ம ஹீரோ அந்த செலினாவை ஒரு லேக்ல தானே மீட் பண்ணிருப்பான், அந்த லிசார்ட்ஸை விசாரிக்கலான்னு வந்த இடத்துல. சோ அங்கேயே வந்து நிக்க என்னமோ நேத்து தான் உன்னை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் பேசிக்க அந்த இடத்துல பார்த்தா மின்மினி பூச்சி மாதிரி இந்த எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கலர் கலரா அந்த இடத்துல மின்னிக்கிட்டு இருக்கும். அப்புறம் நீ செலினா நான் மன்னிச்சிடு, ஏன்னா உங்ககிட்ட எதையுமே சொல்லாம நானே அந்த அகாடமிக்கு போறதா முடிவெடுத்துட்டேன். பட் அங்க போனது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அங்க நான் பேசினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வந்தது, இந்த மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்ஸுமே வந்து சில எக்ஸப்ஷனல் ரூல்ஸ்ல படிக்க முடியுமாமா. சோ அதனால என் கூட சேர்ந்து நீயும் அந்த அகாடமிக்கு வரையான்னு கேட்க இதை கேட்டு ஸ்டன்னா நின்னா செலினா. ஆனா டக்குன்னு பார்த்தா இல்ல என்னால வர முடியாது, நான் என்னதான் இருந்தாலும் ஒரு மான்ஸ்டர், அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னால ஏதாவது ஆபத்து வந்துடும். என்ன மாதிரியான பாம்பு பொண்ணுங்க எல்லாருமே மனிதர்களை சாப்பிடுறவங்க அட்டாக் பண்றவங்க மத்தவங்க பயந்து போயிருவாங்கல்ல. அது மட்டும் இல்லாம நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா உன் கூட வேற யாருமே வந்து பேச மாட்டாங்க, வேற யாரும் பேசலாம் உனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க, அது கரெக்டா இருக்காது. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படி நகுந்து வந்தவ டக்குனு அங்க லேக்ல விழுந்துருவாளா. ஆனா அப்ப நம்ம ஹீரோமே பிடிச்ச அவளை வந்து கன்வின்ஸ் பண்றான். இந்த மாதிரி ஓகே ஃபைன், எனக்கு யாருமே பேசலனாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னாவே சமாளிப்போம், உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா சொல்லு, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன், ரொம்ப முக்கியமா யாருமே கூட பேச வேணாம், எனக்கு நீ இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல லைக் அந்த வார்த்தைகளை கேட்டவள் அதே இடத்துல கம்ப்ளீட்டா பிளாட். சோ யா உன் கூட வரணும் அப்படிங்கறதா என்னோட ஆசையாவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்கி அந்த இடத்துல நம்ம ஹீரோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு லெட்டர் வந்திருக்குமா. கூடவே அந்த ஊர்ல நம்ம ஹீரோட டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, சோ அவங்க மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம செலினாவோட செஸ்ட்ல ஒரு சிம்பிள் வந்து வர மாதிரி பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம செலினா வந்து ஒரு மான்ஸ்டரா இருக்கிறாள். சோ அவளும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த மேஜிக்கல் அகாடமிக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஹீரோ கூட ஒரு அக்ரிமெண்ட்ல தான் போக முடியும். அந்த அக்ரிமெண்ட் கூட சிம்பிள் தான் பார்த்தா அவளோட செஸ்ட்ல இருக்கு.
இருக்கிறது. மோர் லைக்லி ஒரு மாஸ்டர் ஃபெமிலியர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, செலினா, கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்புறாங்க. ஒரு மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அப்படியே 3 பேரையும் அங்கிருந்து வழி அனுப்பி வைக்க, ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் சட்டுப்புட்டு வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைக்கிறேன், ப்ளீஸ் எல்லாரும் சேஃப் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா கண் கலங்கியே போயிருவான். அந்த வில்லேஜ் விட்டு ஆக்சுவலாவே நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அவனுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது சும்மா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, கிறிஸ்டினா ஓகே உங்க 2 பேரை யாராவது அங்க இருக்கிறவங்களா புள்ளி பண்ண சொல்லுங்க, நான் கைமா பண்ணிடுறேன் பாலா. அதுவே செலினாக்கு ஓகே அப்படின்னா ஹீரோவும் நானும் அந்த இடத்துல ஒரு லவ்வர்ஸா சுத்தலாமா, பட் இருந்தாலும் நேத்து நைட் அவன் என்ன சொன்னான் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு, இல்லையே அவன் ப்ரொபோஸ் பண்ண மாதிரி தெரியலையே, அப்படின்னா இது லவ் இல்லையா கோபால் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இருக்க, நம்ம ஹீரோ ஹே செலினா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட அந்த ஒரு பாம்பு வில்லேஜுக்குமே நான் வரேன், என்னை கூட்டிட்டு போ, இன் சம் கேசஸ் உனக்கு நான் வரது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போலாங்கும் போது செலினாவும் அதுக்கு தானே காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக அங்கே இந்த ஒரு சீரீஸ் முடிக்கிறாங்க. சீசன் 1 முடிஞ்சிருச்சு, சீசன் 2 அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, வந்துச்சுன்னா பார்க்கலாம். தேங்க்யூ.